Okay, students. Voice clear, students. Okay. My dear students, இப்போ நம்ம 2022 பாஸ் பேப்பரில் பார்ட் 2 பார்க்க இருக்குது. பார்ட் 2 பார்ப்போம். ஓகே. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் கட்டாயம் ஒன்று யோசிச்சு கொள்ளுங்க. பார்ட் 1ஐயும் பார்ட் 2ஐயும் ஒன்றா படிக்க வேணாம். அதே மெத்தடில் படிக்க வேணாம். பார்ட் 2 வேறு செஷன் வேறு மாதிரி படிங்க, பார்ட் 2 வேறு மாதிரி படிங்க. படிங்கன்னு சொன்னால் பேப்பர் செய்யுங்க. ரெண்டையும் ஒன்றா செய்ய வேணாமா, குழப்பிக்கொள்ளக்கூடாது. குழப்பி கொள்ளக்கூடாது. ஓகே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ பார்ட் 2 நம்ம பேப்பரை பார்ப்போம். இப்போ இன்ஷால்லா எம்சிக்யூ கிளாஸ் ஒன்று இருக்கு, உங்களுக்கு நான் போடுவேன். இந்த மாதம் முடிஞ்சு 5ஆம் தேதிக்குள்ள ஒரு எம்சிக்யூ கிளாஸ் இருக்கும் கூட. 2020 பாஸ் பேப்பரோட 13 கேள்வி பார்த்துருக்கோம் ஃப்ரீ கிளாஸில். அதை மாதிரி அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய எல்லாம் பார்ப்போம். ஓகே, எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் எல்லாம் அதை வேறையாக பார்ப்போம். இப்போ நான் உங்களுக்கு எம்சிக்யூல யூனிட் 1-30க்குள்ள யூனிட் 4ல் வந்திருக்கக்கூடிய கேள்வியை செஞ்சேன். இடைவெளி நிரப்புறத நான் வேறையா ஒரு கிளாஸ்ல அந்த எம்சிக்யூ செய்கின்ற பொழுது சொல்லித் தருவேன். ஓகே. அப்ப இப்ப ஸ்டூடெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் அட்மிஷன் வந்திருக்குன்னு செக் போடுங்கம்மா. அட்மிஷன் கிடைச்சிருக்கு சேர்னு சொல்லி கையில. எனக்கு கிடைச்சிருக்கு சார். ஹம்ரிதா கிடைச்சிருக்கு. ஓகே. வேற யாருக்கு கிடைச்சிருக்கு? வேற யாருக்கு கிடைச்சிருக்கு? டுடே தான் சார் தந்த. ஓகே, பிரின்ஸுக்கும் கிடைச்சிருக்கு. ஓகே, குட். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், அட்மிஷன் கிடைக்காதவங்க ஒரி பண்ணவான அட்மிஷன் கிடைக்கும். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் செய்ய போறீங்களா இருந்தா செகண்ட் செய் இல்லாம ஃபர்ஸ்ட் செய்யினா ஃபர்ஸ்ட் செய்யாக்களுக்கு விளங்கும். செகண்ட் செய் செய்யறவங்க ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய அட்மிஷன், உங்களுடைய ஐடிடி கார்டு, என்ஐசி கார்டு இருக்குதான, கார்டு காட்டி ரிசிப்ட் இருக்கும். ஏன்னா யாருக்கும் கார்டு வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த பெட்சுக்கு. அப்ப நீங்க என்ன செய்யுங்க, அதையும் எடுத்துட்டு பேனா பென்சில் உங்களுக்கு தேவைண்டா, அதே மாதிரி அதெல்லாம் அதுக்கு தேவையான விடயங்கள் எடுத்துட்டு, தப்பி தவறியும் பிரைவேட்டா செய்யக்கூடியவங்க செய்யக்கூடிய மிஸ்டேக், போனை மறந்து போய்த்தாவது பைக்கெட்ல வச்சுட்டு போய்த்துறாதீங்க. ஆனா செக் பண்ணுவாங்க, செக் பண்ணி போன்லாம் எடுத்துருவாங்க, அது பிரச்சனை இல்லை. சிலவங்க விளங்காம சில சில விடயங்களை செய்ய போகின்ற பொழுது ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம் ஹால்ல ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, நீங்க எப்படிப்பட்ட மாணவர்கள்னு சொல்லி பார்ப்பதற்காக. அந்த நேரத்துல யார்கிட்டையாவது ஹெல்ப்பை கேட்டு மாட்டிக்கொள்ளாதீங்க. ஒரு நாள் எக்ஸாமை நீங்க சுயமா செய்யுங்க, பிரச்சனை இல்லாம. டீச்சர்ஸ் மாரை பார்த்து சிரிங்க. டீச்சர்ஸ் மாரை பார்த்து சிரிச்சு ஒரு அளவு உறவு, அதாவது ஒரு அளவு அவங்களோட விளங்கி செயற்படுங்க. நான் சொல்றேன் ஸ்டூடெண்ட்ஸ், கொமர்ஸ் படிக்காத டீச்சர்ஸ் மாதிரி தான் எந்த ஹோல்ல வந்து நான் எக்ஸாம் செய்கின்ற பொழுது. அப்ப நான் அக்கவுண்டிங் செய்கின்ற பொழுது என்ன செஞ்சேன்னு சொன்னால், அக்கவுண்டிங் செய்கின்ற பொழுது கம்பெனி அக்கவுண்ட்ஸ் நம்மளுக்கு பேப்பர் தருகின்ற முதல் ஆன்சர் எழுதுறதுக்கு ஒரு சீட் தந்துருவாங்க உங்களுக்கு. ஓகே, அதுல இண்டெக்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் போட சொல்லி 10 நிமிஷம் உங்களுக்கு டைம் தந்து போடுவாங்க. ஓகே, அப்ப 10 மினிட்ஸ் தருவாங்க, 10 நிமிடம் தருவாங்க. அப்ப அந்த டைம்ல நான் என்ன செஞ்சேன், இண்டெக்ஸ் எல்லாம் பேஜ்ல போட்டுட்டு அந்த டைம் எனக்கு கம்பெனி அக்கவுண்ட்ஸுக்கு ஃபார்மியூலா அடிச்சிட்டேன். வருமான கூற்று, நிலைமை கூற்று, உரிமை மாற்றல் கூற்று, ஆதனம் பரிமாற்றம், முகாரண கூற்று, அந்த இதெல்லாம் எல்லாம் அடிச்சு எடுத்துட்டேன். அப்ப அதுல கொமர்ஸ் படிக்காத டீச்சர்ஸ் மாதிரி தான் இருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், அக்கவுண்டிங்ல கம்பெனி அக்கவுண்ட்ஸ் முதலாவது கேள்வி எப்படியும் வரப்போறதுன்றது உறுதி இந்த சொல்லி தெரியும். அப்ப அதுல எல்லா டீச்சர்ஸுக்கும் குழப்பம், இவனுக்கு பேப்பர் கிடைச்சிட்டோ, பேப்பர் லீக் ஆயிட்டோ, இவன் ஆன்சர் இப்பவே செய்யறான் இப்படி சொல்லி என்னை எழுப்பிட்டாங்க. என்ன செஞ்சாங்க, டேபிளை வெட்டி எழுப்பி தனியா விசாரிக்கிறாங்க. நீங்க என்ன ஆன்சர் எல்லாரும் செய்யும் போது நீங்க செய்றீங்க பேப்பர் தர முதல்,
அப்படி நான் சொன்னேன். தமிழ் சேரர் இருந்தாரு, சார் கொமர்ஸ்ல அக்கவுண்டிங்ல முதலாவது கேள்வி பாஸ் பேப்பர் எடுத்து காட்டினேன். இந்த கேள்வி சார் எத்தனை வருடம் போனாலும் இந்த கேள்வி முதலாவது கேள்வி வந்து கொண்டே இருக்கு. இது புது சிலபஸ்ல மாறுதோ என்னவோ தெரியா. இதனால இந்த ஃபார்முலாவை அடிச்சிறது நான் எந்த டைம் சேமிக்கிறதுக்காக நான் அடிச்சேன். இந்த கேள்வி நீங்க இதுக்கு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்ட கேட்டு பாருங்க. கம்பெனி அக்கவுண்ட்ஸுக்குரிய கேள்வி என்ன செய்யும் என்று சொன்னால் வளமையாக வருவது வருவது உறுதின்னு சொல்லி அவள்கிட்ட சொல்லி கொடுத்தேன். அப்ப அதுல டீச்சர்ஸ் மாருக்கெல்லாம் சிரிப்பு. படிச்ச டீச்சர்ஸ் மார் அப்ப அவங்களுக்கும் ஒரு அவங்க ஒரு ஒரு ஆய்வுக்காக அப்படி செஞ்சாங்க. எனக்கு சரியான சிரிப்பு. அப்ப நான் என்ன செஞ்சேன், எல்லாரும் ஃபொமியுலாவை அடிக்கிறாங்க. ஃபொமியுலாவை அடிக்கிறதுக்குள்ள நான் என்ன செஞ்சேன், அதுல இருக்கக்கூடிய தகவல் எல்லாம் பதிவெல்லாம் போட்டு போட்டு அக்கவுண்டிங் நான் 25 நிமிடத்துல செஞ்சு முடிச்சிட்டேன். பாஸ் அதாவது கேள்வியை எப்படியும் ஃபொமியுலா அடிக்கிறதுக்கு ஒரு உங்களுக்கு 8 நிமிடம் 5 நிமிடம் 10 நிமிடம் எடுக்கும். இப்போ டோட்டல் நல்லா செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு 35 நிமிடம் எடுக்கும். விளங்குதா? அப்ப நான் என்ன செஞ்சேன், 25 மினிட்ல செஞ்சுட்டேன். அப்ப அதுதான் சொல்றேன், உங்களோட டைமை சேமி. கேட்டா சொல்லுங்க, இப்படி நான் சொன்ன ஃபொமியோல நீங்க அடிச்சீங்கன்னு சொன்னா டீச்சர்ஸ் மார்க் பிடிச்சாங்கன்னு சொன்னா சொல்லுங்க, சார் இந்த கேள்வி வளமையா வரக்கூடிய கேள்வின்னு சொல்லுங்க. ஓகே ஓகே. எனக்கு கொஞ்சம் சுகம் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப அதனால மெதுவா தான் பேசுவேன். ஓகே. அவ பாருங்கம்மா, நன்றி. 2000 எத்தனையாம் ஆண்டு பாஸ் பேப்பர் செஞ்சிருந்தேன்? ஹம்ரிதா லாஸ்டா செஞ்சிருந்தேன்னு சொல்லுங்கம்மா. அதீக் லாஸ்ட் எத்தனாம் ஆண்டு பாஸ் பேப்பர் செஞ்சிருந்தோம் நம்ம? சார் 2022. இல்ல இல்ல 2022 தான் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மள்ட்ட கிளாஸ்ல அதாவது first செஞ்ச பேப்பர் சொல்லுங்கம்மா. மத்திக்கு யாரும் இன்னும் ஜாயின் பண்ண சார் இல்லையா? சொல்லுங்க. சார் 2021 சார். 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல சகீந்தன். ஓகேம்மா. 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல நம்ம செஞ்சிருந்தோம். அதுல கேட்டிருந்தான் பாருங்க, இது 2022. அதுல கேட்டிருந்தான் தனியார் வியாபாரத்தையும் பங்குடைமையும் கம்பெனியும் வச்சு கேட்டிருந்தான். இதுல அங்கீகார வணிகம் என்பது உலகெங்கும் காணப்படும் வணிக முறையா. அப்ப உலகெங்கும் அங்கீகார வணிகம்னு நான் உங்களுக்கு படிச்சு தந்திருக்கிறேன். அங்கீகார வணிகம் உலகெங்கும் காணப்படும்னு சொல்றான். அப்ப இங்க கேட்க போற கேள்வி நம்மளுக்கு விளங்கிட்டு அங்கீகார வணிகத்தை பத்தி தான் கேள்வி கேட்க போறான். அப்ப மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப அங்கீகார வணிக வெயிட் ஸ்டூடெண்ட்ஸ், அங்கீகார வணிகம் தான் உங்களுக்கு படிச்சு தந்திருந்தேன். அங்கீகாரம் வழங்குபவர், அங்கீகாரம் பெறுபவர். அங்கீகாரம்டா என்னன்னு சொல்லி தந்திருந்தேன். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 1 minute வெயிட் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு லிங்க் கேட்குறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு ஆள் லிங்க் கேட்குறாங்க. அப்ப மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு நான் சொல்லி தந்திருந்தேன்மா, அங்கீகார வணிகம்டான்னு சொல்லி தந்திருந்தேன். ஏதாவது ஒரு பொருள் ஒன்றோ அல்லது சேவை ஒன்றோ. இப்ப வணிகம்டா நீங்க என்னென்ன படிச்சிருப்பீங்க? இலாப நோக்கம் அல்லது லாப நோக்கமின்றி மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்து சந்தைப்படுத்துகிற விநியோகிக்கிற எந்த ஒரு அதாவது பங்கீடு செய்கின்ற பொருளாதார கர்மமும் வணிகம் ஆகும். இப்படித்தானே படிச்சிருக்கீங்க வரைவிலக்கணம். அப்ப இங்க கேட்டிருக்கிறான் அங்கீகார வணிகம்னு என்ன. அதே மாதிரி தான் ஒரு பொருளொன்றோ அல்லது சேவை ஒன்ற வழங்கும் நிறுவனத்துக்கு, இப்ப உதாரணமாக இதை நான் சொல்லி தந்திருந்தேன். அங்கீகார வணிகம் எல்லாருக்கும் என் கிளாஸுக்கு வந்த பிள்ளைகளுக்கு சொல்லி தந்திருந்தேன்.
அங்கீகாரம் வழங்குபவர் அங்கீகாரம் பெறுபவர் என்று சொல்லியிருந்தேன். அங்கீகார வணிகம் பெஸ்ட் உங்களுக்கு விளங்கி இருக்கணும். இப்ப உதாரணமாக இப்ப பாருங்க, இப்ப நான் இருக்கேன் தானே, இப்ப என்னுடைய வணிகத்தின் பெயர் கேஎஃப்சி வச்சுக்கலாம். கேஎஃப்சி நான் உதாரணமா சொல்றேன். என்னுடைய வணிகத்தின் பேர் கேஎஃப்சி. அப்ப கேஎஃப்சி வணிகமானது என்ன செய்யுதுன்னு சொன்னால், அஸ்லம் சொல்றாரு, ஓகே சார், அஸ்லம் சொல்றாரு, நானும் ஒரு புதிய வணிகத்தினை ஆரம்பித்திருக்கிறேன். அப்ப எனக்கும் வணிகம் தொடர்பாக தீர்மானங்களை மேற்கொள்வதாக இருக்கலாம், இலாப நோக்கமாக இருக்கலாம், அனைத்து விதமான செயற்பாடுகளுக்கும் செயற்படுவதற்காக எனக்கு உதவ வேண்டும் என அப்படி கேட்பான். அப்ப அந்த நேரத்துல நான் சொல்றேன், ஓகே நான் அங்கீகாரம் வழங்குறேன், நீங்க எங்கட வணிகத்துக்கு கீழே இயங்கலாம், உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட், அதுக்கு ஒரு கொஸ்டன் தரணும் அவங்க நம்மளுக்கு. அப்ப அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? அப்ப நிறுவனம், நம்மட கம்பெனி தெரியும் எல்லாரும், கேஎஃப்சி நிறுவனம்ன்றது ஒரு பாரிய மல்டிநேஷனல் கம்பெனி. அப்ப அது ஒரு பிராண்டட், விளங்குதா? அப்ப அதுக்கு கீழே கேபிசி கம்பெனி சொல்லி ஒன்று புதுசா வருது. அப்ப அதுக்கு கீழே கேஎஃப்சி கீழே இயங்க போறாங்க. அப்ப அங்கீகாரம் வழங்குபவர் யாரு? கேஎஃப்சி. நீங்க எங்கட வணிகத்துக்கு கீழே, எங்கட வியாபாரத்துக்கு கீழே இயங்குங்க. அங்கீகாரம் பெறுபவங்க கேபிசி. அப்ப அதுல நன்மை என்ன கிடைக்கும்? கேபிசி என்ற வணிகம்ன்றது இப்பதான் அதாவது மார்க்கெட்ல சந்தையில இப்பதான் நுழைறாங்க. அப்ப நுழைஞ்ச அவங்களுக்கு ஒரு இலாபம் நோக்கம் இருக்காது, வாடிக்கையாளர் மத்தியில் அவங்களுக்கு ஒரு பிரபல்யம் இருக்காது. அப்ப கேஎஃப்சிண்டா எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். கேஎஃப்சில எல்லாரும் சாப்பிடுவாங்க, போவாங்க, எல்லாம் செய்வாங்க. அது ஒரு பிராண்டட் ஆயிட்டு, பிராண்ட். அப்ப அது ஒரு பிராண்டை உருவாக்குறதுக்கு ஒரு நீண்ட காலம் எடுக்கும். அப்ப இதன் அடிப்படையில் ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப கேஎஃப்சி இந்த பிராண்ட், அந்த பிராண்டை வச்சு கேஎஃப்சி சொல்லுது, எங்களுக்கு கேஎஃப்சி நிறுவனத்துக்கு, வணிகத்துக்கு, எங்களுக்கு வாடிக்கையாளர்கள் மத்தியில பிரபல்யமான ஒரு நம்பகத்தன்மை காணப்படுது. கேபிசிட்ட சொல்றாங்க, வாடிக்கையாளர் மத்தியில என்ன சொல்றாங்கன்னு சொன்ன கேஎஃப்சி, எங்களை பற்றி ஒரு நம்பகத்தன்மை உருவாக்கி இருக்கு. அப்ப உங்களுக்கும் வணிகத்தினை தொடர வேண்டும் என்றால் எங்களோட இணைந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல பெயரை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வணிகத்தினை இணைத்து கொள்ற, அதாவது அவங்க வாராங்கன்னு சொன்னா அவங்களை இணைத்து அங்கீகாரம் வழங்குற. அதுல அங்கீகாரம் வழங்குறதுல 2 பேர் இருப்பாங்க, அங்கீகாரம் பெறுபவர், அங்கீகாரம் வழங்குனர். அப்ப அதுல நான் சொல்லி தந்திருந்தேன் என் கிளாஸுக்கு வந்த பிள்ளைகளுக்கு, அங்கீகாரம் வழங்குபவர் மூலம் நன்மையை பாடமாக்கி கொள்ளுங்கம்மா, அங்கீகாரம் பெறுபவருடைய நன்மையை பாடமாக்கி கொள்ளுங்கம்மா, 4 அப்ப அங்கீகாரம் வழங்குபவர்டா இப்ப இருப்பாங்க. கேஎஃப்சியை பாருங்க, கேஎஃப்சி யாருக்கு வழங்குவாங்க? அங்கீகாரம் பெறுபவர் யார்? காகில்ஸ், சிலோன் லிமிடெட். தெரியும் தான், நல்லா இருக்கும். கேஎஃப்சி கீழே இயங்கக்கூடியவன் யாரு? காகில்ஸ், தெரியுமா? அப்ப அங்கீகாரம் வழங்குபவரால கேள்வியை பார்ப்போம். இப்ப எல்லாருக்கும் சொல்லி தந்திருந்தேன், அங்கீகாரம் வழங்குனர்டா சொல்லித்தரேன் கேளுங்க. கம்பெனி ஒன்றின் பெயரில் கீழே பொருட்களை விற்பனை செய்வதற்காக வேறொரு வணிகத்துக்கு அனுமதி பத்திரம், அதாவது அனுமதியினை வழங்குற. ஓகே, கேஎஃப்சி சொல்லுது, நீங்க எங்கட கம்பெனிக்கு கீழே, நான் சொல்றேன், இப்ப நான் கேஎஃப்சி கொடுங்க, நான் சொல்றேன் கேபிசிக்கு, நீங்க எங்கட வணிகத்துக்கு கீழே பொருட்களை விற்பனை செய்யலாம், எங்கட வணிகத்தின் நன்மதிப்பை வைத்து கேஎஃப்சியின் கீழ் விற்பனை செய்யலாம், அங்கீகாரம் வழங்குறேன் நான். அப்ப அங்கீகாரம் வழங்குறதால அப்ப பாருங்க, கேள்வி கேட்டிருக்கிறான். இப்ப சொல்லியிருக்கிறேன், இப்படித்தான் கேள்வி கேட்பான். தனியார் கம்பெனி, பங்குடைமை, தனியார் வியாபாரம், பங்குடைமை, தனியார் கம்பெனி, அடுத்தது அங்கீகாரம், கூட்டுறவு. இதை தவிர கேள்வி வராது. இவ்வளவுதான், 20 மார்க்ஸுக்கு கேள்வி வரும். அப்ப இங்க பார்ப்போம், இவ்வணிக முறையின் மூலம் அங்கீகாரம் வழங்குபவர். அப்ப இங்க அங்கீகாரம் வழங்குபவரை சொல்லியிருக்கிறான். இப்ப ஏன் இங்க நான் உங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன் மை ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப பாருங்க, நம்மள்ட்ட கிளாஸுக்கு வந்தவங்க யூனிட் ரிவிஷன் 4வது யூனிட்டை ரிவிஷன் செஞ்ச அந்த எல்லா பிள்ளைகளுக்கும் அது தெரிஞ்சிருக்கும். அங்கீகாரம் வழங்குபவர் எல்லாம் டீப்பா சொல்லி தந்திருக்கிறேன். கிளாஸை பிரிச்சு பிரிச்சு போட்டு போட்டு ஒரு நாள் ரிவிஷனை 4 நாள் 5 நாள் இழுத்து உங்களுக்கு ஃபுல்லா செஞ்சு தந்திருக்கிறேன். விளங்குதா? அப்ப மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப நசாகத் ஜாயின் பண்ணிருக்கீங்க நம்ம கிளாஸுக்கு. இப்ப என்ன மாதிரி நசாகத்? குட். அம்மர்கிட்ட கேளுங்க. அம்மர் சொல்லியிருக்கிறாங்க, அக்தர் மற்றும் அம்மர். அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ள சொல்லியிருந்தேன். விளங்குதா? அந்த எக்ஸாம்பிள் என்ன செஞ்சிருந்தேன், நீங்க எக்ஸாம் வர ஞாபகம் வச்சுக்கொள்ள யூனிட் 4 செய்கின்ற பொழுது சொல்லி தந்திருந்தேன். அப்ப அம்மருக்கு ஃபுல் கிளியரா இருக்கும். என்ன
அப்ப நசாகத் ஐசாட் எனக்கு செட் போடுங்கம்மா. இப்ப எல்லாம் கிளியராம்மா, நல்லம்மா. என்ன மாதிரி வீட்டு சிச்சுவேஷன் இப்ப, என்ன மாதிரி இருக்கீங்க, எந்த தரத்துல இருக்கீங்க, படிச்சு கொண்டிருக்கீங்களா? நல்லா படிக்கிற புள்ள, நல்ல படிக்கிற புள்ள ஒன்றுக்கு எதிர்பாராத நிலை ஒன்று ஏற்பட்டதால கல்வியில தாக்கம் செலுத்த பார்த்துச்சு. அப்ப நான் சொல்லியிருந்தேன் நசாகத், நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னாலுமா, படிப்பை விட்டுறாதீங்க, படிப்பை விட்டுறாதீங்க, எக்காரணத்தை கொண்டு படிப்பை விட்டுறாதீங்க. காலங்கள் கடந்து சென்று கொண்டே இருக்கும். அதை நம்ம தான் வர்ணிக்க முடியும். நம்மளுக்கு தான் அதுக்கு உரிமை இருக்கு, வேற யாருக்கும் இல்லை. ஓகே, அது நம்ம இப்ப நான் உங்களுக்கு, நீங்க எனக்கு கால் பண்ணுங்க என்ன சரி டவுட் இருந்தால். ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க டெய்லியா கிளாஸுக்கு வாரவங்க, அவங்களுக்கு எதிர்பாராத விடயம் ஏற்பட்டதால பெரியோர் என்ன செய்யறேன்னா அல்லாடவு இதால எனக்கு எல்லாருக்கும் வார ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருக்கும் வாரதான், வராம இருக்காது. ஓகே, அப்ப இப்போ பார்ப்போம். அங்கீகாரம் வழங்குபவர் எல்லாருக்கும் தெரியும், அங்கீகாரம் பெறுபவர் தெரியும், சொல்லிட்டேன். விலைங்கதான் அவ விளங்கி இருக்கும், இனி கொள்ளக்கூடா. ஓகே, அங்கீகாரம் வழங்குபவரால் என்ன நன்மை கிடைக்கும், என்ன நன்மையை பெற்றுக் கொள்வார்? அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க யோசிச்சு கொள்ளுங்க, அங்கீகாரம் வழங்குபவர் மூலம் என்ன நன்மை என்று சொன்னால்மா, என்ன நன்மை என்று சொன்னா, இப்ப பாருங்க, நீங்க கேஎஃப்சி இருக்குதானே, அது அங்கீகாரம் வழங்கணும்னு சொன்னா அவங்க என்ன செய்ய முடியும்? அவங்க வழங்குற நிறுவனம் யார் இருக்காங்க? காகில்ஸ் இருக்காங்க. நானும் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, அம்மரையும் அம்மரையும் சொல்லுங்க சாணி, சொல்லுங்க, பேச போறீங்களா? யார் சரி பேச போறீங்களா? அங்கீகாரம் வழங்குபவர் மூலம், ஓகேமா, யாரும் பேசல. அங்கீகாரம் வழங்குபவர் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மையை பார்க்கின்ற பொழுது, இப்ப கேஎஃப்சி நிறுவனம் அங்கீகாரம் வழங்கினதுக்கு பின்னால ஏதாவது ஒரு முதலீடு தேவையா? இல்ல. ஏன் முதலீடு தேவையா? ஏதாவது காசோ ஏதாவது பணம் இருக்குதானே, பணத்தை வச்சு அங்கீகாரம் வழங்கணுமா? இல்ல. நம்மளுக்கு அது ஒரு என்ன நன்மை, ஒரு முதலீடு இல்லாம, ஒரு பணம் இல்லாம வணிகத்தினை விரிவுபடுத்த முடியும். ஏன்? தனக்கு கீழே வரக்கூடிய கேபிசி கம்பெனி இருக்கு தானே, கேபிசி அதெல்லாம் விடுங்க, நான் அம்மரையும் அக்தரையும் வச்சு சொல்றேன். அம்மர் அங்கீகாரம் வழங்குபவர், அக்தர் அங்கீகாரம் பெறுபவர். அப்ப அம்மரோட கம்பெனி தான் கேஎஃப்சி. ஓகே, அக்தருடைய சரி ஒரு வியாபாரம். ஓகே, அப்ப அவரு அம்மர்கிட்ட கேட்கிறாரு அக்தார், நான் உங்களோட வணிகத்தில் இணைய முடியுமா? அப்ப அம்மர் அங்கீகாரம் வழங்குபவர் கேஎஃப்சி கம்பெனி, அப்ப வழங்குறாரு. வழங்குனத்துக்கு பின்னால என்ன செய்யணும் அக்தார்? நீங்க குறிப்பிட்ட தொகையை வழங்கணுமா? அவங்களுக்கு குறிப்பிட்ட தொகையை வழங்கித்தான் அவங்களுக்கு அவங்களோட வணிகத்தோட இணைய முடியும். விளங்குதா? அப்ப அங்கீகாரம் வழங்குபவர், அங்கீகாரம் பெறுபவர், இது ரெண்டையும் குழப்பிக் கொள்ளக்கூடாது. அங்கீகாரம் நீங்க உதாரணமா யோசிங்கள், எப்படி யோசிங்கள்? இப்போ உங்களுடைய நண்பர்கள் இருப்பாங்க, உங்களுடைய நண்பர் கேட்கிறாரு, பிரதர், உங்க நண்பர் கேட்கிறாரு, உண்ட போனை எனக்கு ஃபுல்லா பார்க்கவா, கேலரியில ஏதாவது விடயம் இருக்கா உனக்கு? இல்ல பாருன்னு சொல்லி உங்களோட நண்பர் உங்களுக்கு அங்கீகாரம் தாரார். அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ், அங்கீகாரம் வழங்குபவர் யார்? உங்களோட நண்பர். அங்கீகாரம் பெறுபவர் உங்களோட நண்பர் தான். இப்ப 2 பேர் இருப்பாங்க. இப்ப அத்தீக்கும் இருக்காரு, அஸ்லாம் இருக்காரு. அத்தீக்கிட்ட கேட்கிறாரு அஸ்லாம், உன்னோட போன்ற கேலரியை ஃபுல்லா பார்க்கவா? ஓகே, அப்ப அத்தீக் சொல்றாரு, ஓகே பாருடான்னு சொல்லி. அப்ப அஸ்லம் அங்கீகாரம் பெறுபவர், அத்தீக் அங்கீகாரம் வழங்குபவர். ஓகே, எல்லாம் ஓகேன்னு. அப்ப ஏதாவது முதலீடு தேவையா? இல்ல. அப்ப நான் உதாரணத்துக்கு சொன்னேன், ஏதாவது முதலீடு இல்லாம பான்ஸ் என்ன முதலிடுவீங்க? முதலீடின்றி வணிகத்தினை விரிவுபடுத்த முடியும். அப்ப முதலாவது ஆன்சர். அப்ப 2 தான் கேட்டிருக்கிறான், அப்ப 2 பாயிண்ட் தான் கொடுக்கணும் நீங்க. ஓகே, முதலீடு இன்றி வணிகத்தினை விரிவுபடுத்த முடியும். விளங்குதா? ஏன் முதலீடின்றி வணிகத்தினை விரிவுபடுத்த முடியும்? அங்கீகாரம் வழங்குபவர் கேஎஃப்சியாக இருந்தால், அங்கீகாரம் வழங்குகின்ற பொழுது யாருக்கு அங்க முக்கியமாக தேவை? கேஎஃப்சிக்கு அங்க முக்கியமாக காணப்படாது. ஏன்? கேஎஃப்சி ஒரு பிரபல்யமான ஒரு நிறுவனம், அதாவது வாடிக்கையாளர் மத்தியில் ஒரு பிரபல்யமான ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம்
ஏதாவது முதலீட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வேற அதான் அந்த நடவடிக்கை அவங்க மேற்கொள்ளுவாங்க அவங்களோட வணிகத்துக்குள்ள, விளங்குதா? ஆனால் அங்கீகார ரீதியாக மேற்கொள்கின்ற பொழுது அங்கீகாரம் வழங்குனருக்கு என்ன நன்மை ஏற்படும்? அவங்க முதலீடு செஞ்சுதான் அங்கீகாரம் வழங்கணும் இல்ல, அவங்களுக்கு அது தேவையில்லை. புதிதாக ஒரு வணிகத்துக்குள்ள ஒரு கம்பெனி வருதா, ஒரு நிறுவனம் வருதா இருந்தால் அவங்களுக்கு ஒரு பிராண்ட் இருக்காது, மக்களிடத்துல ஒரு பிரபல்யம் இருக்காது. அவங்க அவங்கள வளர்த்துக் கொள்வதற்காக அங்கீகாரம் வழங்குற கேஎஃப்சி நிறுவனத்துல ஒட்டுனா அப்ப என்ன நினைப்பீங்க நீங்க? இது கேஎஃப்சி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய இது கேபிசி நிறுவனம், அப்ப இந்த நிறுவனம் இதுவும் ஒன்றுதான், அப்ப இந்த பொருளும் இதே குவாலிட்டிக்கு தான் இந்த தரத்துக்கு தான் இருக்கும்னு சொல்லி நீங்க என்ன செய்வீங்க? அந்த வணிகத்துக்கும் போக தொடங்குவீங்க, விளங்குதா? அப்ப அவங்க என்ன செய்யணும்? அங்கீகாரம் பெறுபவங்க கேபிசி கேஎஃப்சிக்கு குறிப்பிட்ட தொகையை வழங்க வேண்டும். நான் உதாரணத்துக்கு தான் கேஎஃப்சி கேபிசி எடுக்கிறேன்னு. காகில்ஸ் நீங்க பார்க்கலாம், காகில்ஸை பார்க்கலாம். ஓகே, அப்ப மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப பாரிய முதலீடு இல்லாம வணிகத்தினை விரிவுபடுத்தலாம் அல்லது விரிவுபடுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கும். அப்ப முதலாவது பாயிண்ட் அப்படித்தான் கொடுக்கணும். நீங்க எப்படி கொடுப்பீங்க? முதலீடின்றி வணிகத்தினை விரிவுபடுத்தக்கூடிய ஆற்றல் காணப்படுதல். அப்ப ஓகே. ரெண்டாவது பாயிண்ட் அங்கீகாரம் பெறுபவரின் மூலம் பயனடைதல். அங்கீகாரம் பெறுபவரின் மூலம் பயனடைதல் சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப காகில்ஸ் இருக்குதானே, காகில்ஸ் நீங்க அப்படி எடுக்க கூட உங்களுக்கு ஞாபகம் நிக்காம இருந்தாலும் நான் சொல்றேன். இப்ப உதாரணமா நான் சொல்றேன். உதாரணமா கேபிசி கம்பெனியும் கேஎஃப்சி கம்பெனியும் சொல்லி இருக்கு உதாரணமா. அப்ப கேபிசியால கேஎஃப்சிக்கு என்ன நன்மையை பெற முடியும்? என்ன நன்மையை பெற முடியும்? அப்ப அங்கீகாரம் பெறுபவர் என்று சொன்னா அவங்க குறிப்பிட்ட தொகையை கொடுப்பாங்க, கேஎஃப்சியில இணைவதற்கு குறிப்பிட்ட தொகையை கொடுப்பாங்க. அப்ப அது ஒரு நன்மை. அடுத்தது புதிதாக இணைந்த வணிகம் இருக்குதான கேபிசி, சந்தைப்படுத்தல் தொடர்பாக தீர்மானங்கள்ல அவங்களும் ஈடுபடுவாங்க பாரிய அளவுல. அப்ப கேஎஃப்சிக்கும் என்ன செய்ய முடியும்? கேஎஃப்சி பிராண்டும் இன்னும் 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 அதிகப்படுத்தப்படும், விளங்குதா? அப்ப அடுத்த பாயிண்ட் என்ன சொல்ல முடியும்? அங்கீகாரம் பெறுபவரின் மூலம் பயனடைய முடியும். ஓகே, அப்போ ஓகே, 2 பாயிண்ட் கேட்டிருக்கிறான். அங்கீகாரம் வழங்குபவர்களை 4 பாயிண்ட பாடமாக சொல்லியிருந்தேன். அப்ப இதை நான் சொன்ன பிள்ளைகளுக்கு பாடமாக்கி இருந்தால் 2 மார்க்ஸையும் சும்மா தட்டி தூக்கிட்டு வரலாம். ஒன்று தனியார் கம்பெனி பங்குடைமை வியாபார நன்மை தீமை பண்புகள், இதைத்தான் வச்சு கேள்வி கேட்பான் உங்களுக்கு. சில விடயங்களை மாற்றுவான், விளங்குதான், மாற்றுவான். அப்ப நீங்க அதை வச்சு குழப்பிக்கொள்ளக்கூடாது. ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இதில் அனுகூலங்கள் கூட 2 மார்க்ஸை தட்டி தூக்கிட்டு வாரதான். இது மாதிரி ஒரு பேப்பர் உங்களுக்கு வரப்போகுது, மாற்று கருத்து இல்லை. அப்ப இங்க பாருங்க, அங்கீகாரம் வழங்குபவரையும் கேட்டு அங்கீகாரம் பெறுபவர் முகம் கொடுக்கும் பிரச்சனைன்னு கேட்டாலும் தீமைதான், முகம் கொடுக்கும் பிரதிகூலங்கள் ரெண்ட கேட்டிருக்கிறார். அப்ப சொல்லி தந்திருந்தேன் ஸ்டூடெண்ட்ஸ், வரையறைகள், பிரதிகூலங்கள், தீமைகள் இதெல்லாம் வரையறைனாலும் தீமைதான், பிரதிகூலம் வரையறைதான், எல்லாம் ஒரு பேர் தான். அப்ப மார்க் பண்ண சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்? அங்கீகாரம் பெறுபவர் மூலம் வழங்குபவர் மூலம் ஏற்படக்கூடிய வரையறைகள், பிரதிகூலங்கள், தீமைகள் இதெல்லாம் ஒரு பேர் தான். அப்ப அதை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த பேப்பர்ல கேட்கலாம், அங்கீகாரம் பெறுபவர் முகம் கொடுக்கும் பிரச்சனைகள் கேட்டான்னு சொன்னா குழப்பிக்கொள்ளக்கூடாது. பிரச்சனைனாலும் தீமை தான், மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அங்கீகாரம் பெறுபவர் மூலம் ஏற்படக்கூடிய பிரச்சனையோ ஏதாவது பிரச்சனை கேட்டாலும் தீமை தான், பிரச்சனை, வரையறைகள். அப்ப நீங்க என்ன செய்ய முடியும்? இதையும் உங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன். அங்கீகாரம் பெறுபவர் யார்? கேபிசி. அப்ப அங்கீகாரம் பெறுபவருக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? இப்ப என்ன தீமைன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், அங்கீகாரம் பெறுபவர் கேஎஃப்சிக்கு கீழே தானே இயங்கணும். இப்ப கேஎஃப்சி சொல்றாங்க அங்கீகாரம் வழங்குபவர் கேஎஃப்சி, அங்கீகாரம் பெறுபவர் கேபிசி. கேபிசிக்கு கட்டளை இடுறாரு, நீங்க இப்படித்தான் செய்யணும். அப்ப கட்டளைக்கு ஏற்ப மத்தியில் செயற்படுகின்ற பொழுது சுதந்திரம் ஒன்று இல்லை. இப்ப ஓனருக்கு தான் நம்ம சுதந்திரம், கேஎஃப்சியில் இருக்கக்கூடியவனுக்கு தானே சுதந்திரம். ஏன்னா அவன் மல்டிநேஷனல் கம்பெனியே, ஸ்ரீலங்கா இல்லாம எல்லா இடத்துலயும் எங்கும் இருக்கே, வெளிநாட்டு கம்பெனி. அப்ப மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு கம்பெனி இருக்குதானமா, இப்ப அங்கீகாரம் முகம், அதாவது அங்கீகாரம் பெறுபவர் முகம் கொடுக்கும் பிரதிகூலமோ அல்லது பிரச்சனையோ, அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஒரு வணிகத்தில் அங்கீகாரம் பெறுபவர் வந்தால் நீங்க யோசிச்சு கொள்ளுங்க, சுதந்திரம் அங்க இல்ல. ஏன்?
கேஎஃப்சி கீழே தான் இயங்க போறான். இப்ப இவங்களோட சுதந்திரத்துக்கு ஏற்ப இலாபத்தினை அதிகமாக பெற்றுக்கொண்டாலும் கேஎஃப்சிக்கு அதற்குரிய பங்குகளை கொடுக்கணும். அப்ப அவங்களுக்கு சுதந்திரம் கிடையாது. தனியார் வியாபாரத்துல படிச்சிருந்தோம், தான் உழைக்கும் இலாபங்களை தானே எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி. அங்க கன்செப்ட் எடுத்து இங்க கொண்டு வாங்க. இங்க அப்படி அல்ல, சுதந்திரம் இல்ல. விளங்குதா? அப்போ ஒரு அங்கீகார ரீதியாக கேஎஃப்சியின் அங்கீகாரத்தின் கீழ் இயங்கக்கூடிய கேபிசி நிறுவனம், உதாரணத்துக்கு சொல்றேன், உதாரணத்துக்கு கேபிசி நிறுவனம் என்ன, ஒரு பாரிய விளைவை சந்திக்கும். சுதந்திரமாக இயங்க முடியாது, கட்டுப்பாடு விதிக்கப்படும், கண்ட்ரோலிங் இப்படி இப்படி நீங்க இருக்கணும்னு சொல்லப்படும். அப்ப அது அவங்களுக்கு ஒரு பிரதிகூலம். நீங்க பாயிண்ட் ஆஃப்ல பாயிண்ட் எழுதுறேன்னு சொன்னா எப்படி எழுதணும்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப பாருங்க, அங்கீகாரம் வழங்குபவர் மூலம் கட்டுப்பாடு அதிகமாக காணப்படுதல். அப்ப அது ஒரு பிரச்சனை. அடுத்த பாயிண்ட் எழுதலாம், அங்கீகாரம் பெறுபவருக்கு சுதந்திரமான தீர்மானங்களை எடுத்து மேற்கொள்ள முடியாமை, இரண்டாவது பாயிண்ட். அப்ப ரெண்டு தீமை. ஓகே, அப்ப ரெண்டாவது தீமை. அப்ப மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க அப்படிதான் எழுதணும். விளங்குதா? பாஸ் பேப்பர்ல இருக்கிற ஆன்சரை வச்சு நீங்க பாடம் ஆகிட்டு போனீங்கன்னா கஷ்டம். அப்ப இலாபம் தொடர்பில் நிச்சயமற்ற தன்மை காணப்படும். விளங்குதா? அப்ப இலாபமற்ற நிச்சயமற்ற தன்மைண்டா எதிர்பாராத நிலை காணப்படும். இலாபம் வரும் போகும். அப்ப கட்டாயம் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், நீங்க அங்கீகாரம் பெறுவர் மூலம் என்ன முகம் கொடுக்கும் பிரதிகூலம். ஃபர்ஸ்ட்டுக்கு சுதந்திரம் இல்ல, ஷோர்ட்ல மார்க் பண்ணிக்கோ, உங்களுக்கு விளங்குற மாதிரி சுதந்திரம் இல்ல, கட்டுப்பாடு அதிகம். அதை நீங்க எழுதுகின்ற பொழுது அங்கீகாரம் வழங்குபவர் மூலம் அதிகமான கட்டுப்பாடுகள் காணப்படுதல். அடுத்தது எழுதி கொள்ளலாம், அங்கீகாரம் பெறுபவருக்கு சுதந்திரமான தீர்மானங்களை மேற்கொள்ள முடியாமை. இப்ப 2 பாயிண்ட். அப்ப அதாவது இலாபம் தொடர்பில் நிச்சயமற்ற தன்மை காணப்படும். இலாபம் வரலாம் அல்லது நட்டம் வரலாம், நிச்சயமற்ற தன்மை காணப்படும். அப்ப ரெண்டு ஆன்சர். அப்ப இதுல உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா? இப்ப பேப்பர் கிளாஸுக்கு வந்தவங்களுக்கு இல்ல. ஏன்? உங்களுக்கு அங்கீகாரம் என்னன்னு சொல்லி தந்தேன், அங்கீகாரம் வழங்குபவர் என்னன்னு சொல்லி தந்தேன், அங்கீகாரம் பெறுபவர் என்னன்னு சொல்லி தந்தேன். அப்ப இதுதான் பாயிண்ட். ஓகே, அப்ப அடுத்தது நான் உங்களுக்கு நேற்று கிளாஸுக்கு வந்த பிள்ளைகளுக்கு சொல்லி தந்திருந்தேன், சட்டம் மற்றும் ஒழுங்கு. சட்டம் என்ன, ஒழுங்கு என்று சொல்லி தந்திருந்தேன். இதுல அக்தார் ஒரு ஆன்சர் சொல்லி அவருக்கு பிரைஸ் கொடுக்கின்ற பொழுது அவர் மறுத்துட்டார். சரி, எனக்கு அல்ல நன்மையை தருவான், எனக்கு பிரைஸ் வானாம், நிறைய என்னையை விட கெட்டிக்கார பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களும் ஆன்சர் சொன்னாங்க, அப்ப அவங்களும் நிறைய பேர் நிறைய விடயத்துக்கு ஆன்சர் சொன்னாங்கன்னு சொல்லி அவர் வானாம்னு சொல்லிட்டார். அவரோட பெருந்தன்மை மனசு. அப்ப எல்லா பிள்ளைகளையும் சமமா அவர் பார்க்கிறாரு. குட். அந்த மனப்பாங்குக்காக அவருக்கு இன்ஷா அல்லாஹ் அவர் பெரிய ஒரு இடத்துக்கு போகணும். அவர் மட்டும் இல்ல, மை டியர் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் பெரிய இடத்துக்கு அப்ப சட்டம் ஒழுங்குன்னு சொல்லி எல்லோருக்கும் சொல்லி தந்துட்டேன். இதுக்கு பின்னால் உங்களுக்கு குழப்பம் இருக்கக்கூடாது. விளங்குதா? ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப சட்டம்ன்றது எதால வார, ஒழுக்கம்ன்றது எதால வார? கெட்டிக்கார பிள்ளை சொல்லுங்க. சட்டம் சட்டம் வந்து அரசாங்கத்தினால் விதிக்கப்பட்டது. எஸ்மா. சட்டம் வந்து அரசாங்கத்தினால் விதிக்கப்படுவது, ஒழுக்கம் வந்து சமூகத்தினால் விதிக்கப்படுவது, நபருக்கு வேறுபட்டது. குட் அத்தீக். அப்ப மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அத்தீக் நம்மட டெய்லி கிளாஸ்ல அவங்க ஜாயின் பண்றவங்க. அப்ப அவங்களுக்கு நான் நம்மட ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்திருக்கிறேன், எல்லோருக்கும் சொல்லி கொடுத்திருக்கிறேன். புதிதாக ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் நம்மட ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவ நீங்களும் விலங்கல்னு சொன்னா இதோட விளங்கிக் கொள்ளுங்க. சட்டம்ன்றதை நீங்க யோசிச்சு கொள்ளுங்க. இப்ப உங்கள்ட்ட சொல்றாரு, இப்ப உங்களிடத்துல ஒரு ஆள் சொல்றாரு, நான் ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப யார் சரி மோட்டார் வாகனம் புதிதாக வாங்குவதற்காக ஒரு கம்பெனிக்கு போயிருக்கீங்களா? ஏதாவது ஒரு மோட்டார் வாகன கம்பெனி, ஏதாவது மோட்டார் வாகனம் வாங்க நீங்க போயிருக்கீங்களா? உங்களோட நானாவோடையோ, உங்களோட யாரோட, உங்களோட டேட், உங்களோட பாப்பா, உங்களோட யாராவது ஃபேமிலி மெம்பர்ஸ் மோட்டார் வாகனம் வாங்க போயிருக்கீங்களா? இல்ல தானே? போகலையா யாரும்? இல்ல சரி, நாங்க மோட்டார் வாகனம் வாங்க போறோம்ல, கார் தான் வாங்க போவோம். அப்படியா? அப்ப பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. ஏதாவது ஒரு வாகனம் வாங்க போயிருக்கீங்களா கம்பெனிக்கு? மோட்டார் வாகனம் ஓ ஆட்டோ, 3 வீல்,
அதாவது கார் ஏதாவது பாய்ஸ் சொல்லுங்கம்மா, பாய்ஸ் சொல்லுங்க. கேர்ள்ஸ் போயிருக்க மாட்டாங்க பெரும்பாலும். பாய்ஸ் சொல்லுங்க, கேர்ள்ஸ் போயிருக்க மாட்டாங்க. சொல்லுங்க பாப்போம் யார் போயிருக்கீங்கன்னு சொல்லி. அவங்களுக்கு இந்த விடயங்கள் பற்றி தெரிஞ்சிருக்கலாம். கேள்வி கேட்க மாட்டேன், பயப்பட வேணாம், சொல்லுங்க. இப்ப யாரும் போகல, என்ன பில்ல, அதுக்கெல்லாம் போகணும் பாய்ஸ். அப்ப நீங்க மோட்டார் வாகனம் போகன்றவர்களை கூட்டிட்டு போ அவசியம் இல்லை, விளங்குதா? அம்மா இருக்கீங்க, அத்தீக் சொல்லணும். திலுக்சன், ஓகே, இன்சாத். அப்ப மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன் சட்டம், நான் ஒழுக்கம் சொல்லி தந்திருக்கிறேன். மோட்டார் வாகனம் வாங்குறதுக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னாங்க. மோட்டார் வாகனம் வாங்குற இடத்துல பிரைவேட் லிமிடெட்னு சொல்லி கம்பெனியா இருப்பாங்க, ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு 2007ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு கம்பெனி சட்டத்தின் கீழ் தனியார் கம்பெனின்னு இருப்பாங்க சில கம்பெனி. அந்த மோட்டார் வாகனம் இருக்குதானமா, அந்த மோட்டார் வாகனத்தை உங்களுக்கு கையில தாரண்டா பாரிய சட்டம் இருக்கு. இப்ப சென்ட்ரல் பேங்க் இருக்குதானே, சென்ட்ரல் பேங்க் யாருக்கு கீழே இயங்குது? கெட்டிக்காரப்பல குயிக்ல சொல்லணும், நான் கேட்கிற கேள்விக்கு மைக் ஆன் பண்ணி சொல்லணும், செட் போடாம. சென்ட்ரல் பேங்க் யாருக்கு கீழே இயங்குது? யார் இயக்குறான் சென்ட்ரல் பேங்க்? சொல்லுங்க. இது கஷ்டமான கேள்வியா? சென்ட்ரல் பேங்க் தான். என்ன சார் சென்ட்ரல் பேங்க் யார் இயக்குறன்னு கேக்குறீங்க? வேறங்கல்ல, இதெல்லாம் ஒரு கேள்வியா? எக்ஸாம் செய்ய போறீங்க 13 நாள்ல, சொல்லுங்க குயிக்ல. சென்ட்ரல் பேங்க் யார் இயக்குறன்னு சொன்னா சென்ட்ரல் பேங்க் யாரு ஒரு கட்டுப்பாடோ இது எப்படி செய்யணும்னு சொல்ற? அரசு. அரசாங்கம். அப்ப ஏன் இவ்வளவு லேட் ஆகுறீங்க? கவர்மெண்ட். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க எப்படி ஆன்சர் உங்களுக்கு வாயில உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டாலும் ஆன்சர் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கணும். இதை வச்சு நிரப்பி கொண்டு இருக்க கூடாது. அது கஷ்டம் எப்படி இப்படி இல்லை. நீங்க உங்களுக்கு வாயில வாரத்தை சொல்லுங்க. கவர்மெண்ட் இருக்கு தானே, அதற்கு கீழே தான் சென்ட்ரல் பேங்க் இயங்கும். ஆனால் எல்லோருக்கும் தெரியும், சென்ட்ரல் பேங்க் நிறைய பேருக்கு தெரியாது. சென்ட்ரல் பேங்க் தனியா செயற்படுறது தான் தெரியும். இல்லம்மா, சென்ட்ரல் பேங்கும் அரசும் ஒரே முதுகெலும்பா தான் செயற்படும். சென்ட்ரல் பேங்குடைய செயற்பாடுகளை மேற்கொள்கின்ற பொழுது அரசிட உதவி தேவைப்படும், சட்ட ரீதியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்புகின்ற பொழுது. அதே போன்று அரசுக்கு சில விடயங்கள் பிரச்சனைகள் வரலாம். பணவீக்கம், பணவீக்கமின்மை. பணவீக்கம் என்ன? பொது விலை மட்டங்கள் ஏற்படும் தொடர்ச்சியான ஒரு அதிகரிப்பு பணவீக்கம். அப்ப அப்படியான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது சென்ட்ரல் பேங்க் உதவி அரசுக்கு தேவைப்படும். அப்ப ரெண்டும் முதுகெலும்பாத்தான் செயற்படும் ஒரு நாட்டுல. அப்ப சென்ட்ரல் பேங்க் இருக்கு தானமா, அதற்கு கீழே அங்கீகாரம் அளிக்கப்பட்ட பேங்க் இருக்கு. என்ன பேங்க் எல்லாம் இருக்கு சொல்லுங்க. யூனிட் 7ல உங்களுக்கு விளக்கமா சொல்லி தந்திருந்தேன். சென்ட்ரல் பேங்குக்கு கீழே என்னென்ன பேங்க் இருக்கு? குயிக்ல ஒரு பேங்க சொல்லுங்க, ஏதாவது ஒரு பேங்க கொமர்ஷியல் சொல்லுங்க. கொமர்ஷியல் வேற, கொமர்ஷியல் ஓகே, வேற பீப்பிள்ஸ் பீப்புள்ஸ் வேற, பிஎஃப் ஓகே, பிஓசி, ஹெச்என்பி, இதெல்லாம் என்ன சென்ட்ரல் பேங்கு கீழே அங்கீகாரம் அளிக்கப்பட்ட ஒரு வங்கி. அப்ப நீங்க நீங்க யாரோட இப்ப நான் இதை படிச்சு தந்ததுக்கு பிறகு நீங்க பைக் வாங்க போனீங்கன்னு சொன்னா உங்க வாப்பாக்கு நீங்க சொல்லி கொடுங்க கூட, நானாக்கா நீங்க சொல்லி கொடுங்கம்மா. அங்க போனா நீங்க லீஸ் போடுவீங்க தானே, லீஸ் போடுவீங்க. இப்ப தவணை ஆரம்ப கட்டணம் 6 லட்சம் இருக்கு. ஒரு புதிய பைக் வாங்க போறீங்க 12 லட்சம். 6 லட்சம் 12 லட்சம் பைக்னு வச்சுக்கொள்ளுங்க, உங்களோட கையில 5 லட்சம் தான் இருக்கு. 5 லட்சம். அப்ப 12 லட்சம் வாகனம். இப்ப அரசு விதிச்சிருக்கக்கூடிய சட்டம் என்ன தெரியுமா? சென்ட்ரல் பேங்க் இருக்கலாம், சென்ட்ரல் பேங்க் விதிச்சிருக்கிற தனக்கு கீழே இயங்கக்கூடிய நிறுவனம் அனைத்தும் ஹெச்என்பியாக இருந்தாலும் சரி, பிஓசியாக இருந்தாலும் சரி, சம்பத் பேங்காக இருந்தாலும், கொமர்ஷியல் பேங்காக இருந்தாலும், நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் லீஸுக்கு கொடுக்குகின்ற பொழுது டவுன் பேமெண்ட் இருக்கு தானே, ஆரம்ப கட்டணம். ஒரு வாகனம் 12 லட்சமாக இருந்தால் அரைவாசி பணத்தினை செலுத்தினால் மட்டும்தான் லீஸ் போட முடியும். சட்டம் அது. இப்ப சட்டம் அது. ஹெச்என்பி பேங்க் 12 லட்சத்துக்கு வாகனத்தை 6 லட்சத்துக்கு நீங்க ஆரம்ப கொடுப்பனவு கொடுத்தால்தான் முழுமையாக வாகனத்தினை பெற்றுக்கொள்ள முடியும். இது சட்டம். அரசு ரீதியாக இலங்கை மத்திய வங்கியினால் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட சட்டம் இது. இதை யாராலும் மாற்ற முடியாது. அப்ப நீங்க போய் கொண்டு ப்ளீஸ் சார் எனக்கு 5 லட்சம் தான் இருக்கு, இன்னும் 1 லட்சத்தை தாரம் டுமாரோ கட்டுறம் அப்படின்னு சொல்லி
சொல்ல முடியுமா? நோ. அவன் சொல்லுவான் இல்லம்மா, சட்டம், இதுதான் சட்டம். அப்ப இன்சூரன்ஸ்ல, அதாவது சாரி லீஸ்ல, குத்தகை சாரி லீஸ்ல லீசிங் போடுவீங்க தானே நீங்க? உங்களோட வீட்டில் எல்லாரும் லீசிங் போட்டிருப்பாங்க. இப்ப மோட்டார் வாகனம் வாங்க போயிட்டீங்க. அங்க 3 பேர் வேணும் அல்லது 2 பேர், 3 பேர் தான் கட்டாயம் தேவை. ஒன்று வாகனம் கொள்வனவு செய்வது, யாருடைய பெயர்ல வாகனத்தை கொள்வனவு செய்ய போறீங்க அவங்க ஒரு ஆள், அவருக்கு சைட் சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் தேவை, சைன் வைக்கிறதுக்கு. மூன்றாம் தரப்பினரும் தேவை, இரண்டாம் தரப்பினர், மூன்றாம் தரப்பினர் வர தேவை. அப்ப இப்ப பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், சட்டம் என்ன சொல்றேன்னு சொன்னா, 3 பேரும் சைன் வச்சால்தான் அல்லது 2 பேர் சைன் வச்சால்தான் வாகனத்தை, மோட்டார் வாகனத்தை உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவோம், வாகனத்தை கூட கைக்கு தருவோம். இல்ல சார், எனக்கு இப்போ ஒரு ஆள் தான் இருக்கு, இன்னும் ஒரு ஆள் கிடைக்கல, டுமாரோ எங்கட வாப்பா வேலைக்கு போயிட்டு இருக்கிறார் இன்றைக்கு, டுமாரோ என்ன செய்றோம், வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னால நான் வாப்பாவை கூட்டிட்டு வரேன், இப்ப நான் மட்டும் சைன் வச்சுட்டு வாகனத்தை எடுத்துட்டு போகலாவான்னு கேக்குறீங்க. அவன் சொல்லுவான், நோ, வாகனத்தை தர முடியாதுமா, நீங்க என்ன செய்யுங்க, ஆரம்ப கட்டணத்தை நீங்க செலுத்தி விட்டு நீங்க மட்டும் சைன் வச்சுட்டு டுமாரோ உங்களோட வாப்பாவை கூட்டிட்டு வந்து ரெண்டு பேரும் சைன் வச்சுட்டு வாகனத்தை எடுத்துட்டு போங்க. ஏன் சார் இந்த சட்டம் இப்படி இருக்கு? இல்லம்மா, இது கவர்மெண்ட் அப்ரூவல், சென்ட்ரல் பேங்க், இது அரசு ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சட்டம் சொல்றான். அடுத்தது கேக்குறீங்க, சார் அப்ப வட்டி, இப்ப பாருங்க உதாரணமா கேக்குறீங்க, நீங்க மோட்டார் வாகனம் 12 லட்சம், 6 லட்சம் நீங்க செலுத்த சொல்றீங்க. என்கிட்ட 6 லட்சம் இது சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்னா, சட்டம்டா என்னன்னு சொல்லித்தரேன். ஓகே, நிறைய சட்டங்கள் இருக்குன்னா இது உங்களுக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்லித்தரேன். ஓகே, அப்ப சொல்றாங்க, ஏன் சார் நீங்க 6 லட்சத்தை எடுக்காம, இந்த சாரி 6 லட்சம் எடுக்கிறீங்க, 5 லட்சம் எடுக்கிறீங்கன்னு சொன்னா, இப்ப அது சட்டத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இப்ப கெட்டிக்கார பிள்ளைன்னு சொல்லுங்க, கெட்டிக்கார பிள்ளை, நல்ல ஆய்வு செஞ்சு படிச்ச பிள்ளை சொல்லுங்க, சட்டத்தினால் அவ்வாறு அங்கீகரிக்கப்படாட்டிலும் 5 லட்சம் கொடுத்து அந்த வாகனத்தினை கொள்வனவு செய்வதற்கான நிறுவனம் இலங்கையில் காணப்படுகின்றதா? சொல்லுங்க பாப்பா. எஸ் சொன்னோம் சார், 6 லட்சம் தான் கட்டி எடுக்கணும், இல்லை அதுக்கு வேற நிறுவனம் எல்லாம் இருக்கு அப்படின்னாலும் ஓகே. இல்ல சார், அப்படி எல்லாம் இல்ல, சட்டம் எல்லாம் ஒன்றுதான். எஸ், அம்மர், குட். அப்ப குட், அம்மர் நல்ல, அவருக்கு கிளப் பண்ணலாம். ஓகே, அப்ப சச்சுலன் குட்மா, கிறிஸ் சச்சுலன்ஸ், ஓகே குட். ஹம்ரிதா, ஓகேமா குட். அப்ப மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, யூஜிசி நிறுவனம்னு சொல்லி ஒரு நிறுவனம் இருக்கும், பலதரப்பட்ட வேர்ல்டு வைட்ல இயங்கக்கூடிய நிறுவனம் இருக்கு, விளங்குதா? வேர்ல்டு வைட்ல அந்த நிறுவனம் எல்லாம் அரசு சென்ட்ரல் பேங்குக்கு கீழே இயங்காத பேங்க் இருக்கு தானமா, சென்ட்ரல் பேங்குக்கு கீழே இயங்காம அங்கீகாரம் ரீதியாக இயங்காம இருக்கக்கூடிய நிறுவனம் என்ன செய்யும், நாங்க உங்களுக்கு ஆரம்ப பேமெண்ட், அதாவது 5 லட்சம் செலுத்தினாலும் உங்களுக்கு வாகனத்தினை பெற்றுக்கொள்ள முடியும், 6 லட்சம் தான் செலுத்தணும் இல்ல. அது இலங்கையிட சட்டம் என்ன, 6 லட்சம் அரைவாசி பேமெண்ட் நீங்க செலுத்தணும். அப்ப இதுதான் அரசு ரீதியாக உருவாகக்கூடியதுதான் ஒரு சட்டம். இந்த இப்ப விளங்கி இருக்கும் உங்களுக்கு, சட்டம்டா விளங்கி இருக்கும். ஒழுக்கம் என்ன? ஓகே, ஒழுக்கம்டா வச்சுக்கொள்வோம். இப்ப அம்மர் என்ன செய்யறாருன்னு சொன்னால், பெரிய பெக்கி டவுசர் எல்லாம் போட்டு, பெரிய டிஷர்ட் எல்லாம் போட்டு, பெரிய புலிங்கோ மாதிரி முடியெல்லாம் வச்சு, கலர் கலர்ல கண்ணாடி போட்டு, ஒரு காலுக்கு சிவப்பு கலர் ஷூ, மற்ற காலுக்கு பச்சை கலர் ஷூ போட்டு, புலிங்கோ மாதிரி செயின் எல்லாம் போட்டு, சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம கோச்சுக்கொள்ள கூட, அவர் ஒழுக்கமான மாணவர் சொல்றேன், சும்மா மைடியஸ்ட், எனக்கு தெரியும் ஒழுக்கமான மாணவர், எனக்கு தெரியும். அப்ப அவர் என்ன செய்யறாரு, ஒரு ஒரு பாடலை பாடிக்கொண்டு ஒரு பக்கம் சோல்டரையும் பண்ணிச்சு கொண்டு திரியிறாரு. என்ன பாட்டு, ஏதாவது பாடல் ஒன்று பாடிட்டு திரியிறாரு, நான் அந்த ரவுடின்னு சொல்லி திரியிறாரு. அப்ப அதை பார்க்கக்கூடிய சமூகம் இருக்குதானே, இப்ப ஒழுக்கம், இப்ப என்ன செய்வாங்க, அதுக்கு கீழே இயங்கக்கூடிய நம்ம சொசைட்டியில் இருக்கக்கூடிய சிறுவர்களாக இருக்கலாம், பாடசாலையில் கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய கிரேட் 6ல இருந்து 10ஆம் ஆண்டு மாணவர்கள் இருக்கலாம். இந்த இப்படிப்பட்ட மாணவர்கள் என்ன செய்வாங்க, அம்மர் நானா வேற லெவல்ல திரிகிறாரு, அம்மர் நானா மாதிரி நானும் ஆகணும், மை ரோல் மாடல் அம்மர் நானா, பாரு டவுசரை, நானும் அதுக்குள்ள பூந்து கொள்ளலாம், அவ்வாறு பெரிய டவுசர் ஒன்று போட்டிருக்கிறாரு. அப்போ பச்சை கலர் ஷூவும் சூப்பு கலர் ஷூவும், இது என்னடா புது டிசைன், இங்கல ஒரு சிவப்பு கலர் வாட்ச், இங்கல பச்சை கலர் வாட்ச். அப்ப இது ஒரு ஒழுக்கம், சமூக ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டு உருவாக்கப்படுறது தானே இந்த ஒழுக்கம், விளங்கிட்டா? அப்ப நான் இதை ஏன் சொன்னேன்னு சொன்னால்,
உங்களுக்கு இது இனி அம்மர் தானே உங்களுக்கு ஞாபகம் வரணும். விளங்குதா? அப்ப அம்மர், அப்ப அம்மர் ஒழுக்கமான பிள்ளை எனக்கு தெரியும். அம்மர் ஒழுக்கமான பிள்ளை, நல்லா செய்யக்கூடிய பிள்ளை. அவர் இந்த முறை 3A எடுத்தவர், ஜெயபரதனபுரம் யூனிவர்சிட்டிக்கு போப்பர்னு சொல்லியிருக்கிறாரு. குட். அவர் மட்டும் இல்ல, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் போகணும். ஓகே. அப்ப அதுவும் ஒரு விதமா இருக்க, அத்தீக் இருக்கிறார் தானே, அவர் என்ன செய்யறாரு? இவர்ட படம் ஒன்று வந்தது என்ன, யார்டன்னு சொன்னால் அவருடைய நேம் வருதுல, யாருன்னு சொன்னால் சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் ஒரு மூவி ஒன்று வந்த, கண்ணாடி எல்லாம் போட்டு சேட்ல முள்ளுக்கை விட்டு டாக்டர் படமா? அப்ப எனக்கு சொல்லுங்க ஒரு ஆள், எனக்கு அந்த படம்னு சொல்லி, ஓகேன்னு சொல்லி ஒரு படம் ஒன்று, ஒரு மூவி ஒன்று வந்த. ஆமாம் எஸ், சார் டாக்டர். டாக்டர். அந்த மூவில பாருங்க சிவகார்த்திகேயன் எப்படி இருப்பாருன்னு சொன்னா, ஒபிஷியல் ஷர்ட் எல்லாம் போட்டு மடிச்சு விட்டு, ஷர்ட்லாம் உள்ளுக்க விட்டு, ஒபிஷியல் டவுசர் எல்லாம் போட்டு, கண்ணாடி எல்லாம் போட்டு, முடியெல்லாம் வளர்க்காம அவர் இங்களை திரும்புறனாலும் அவர் உடம்பும் திரும்பும். விளங்குதா? சில சீன்ல பாருங்க அவர் உடம்பும் திரும்பும். இது ஒபிஷியல், அது புள்ளிங்கோ, நான் தாண்டா புள்ளிங்கோ. அப்ப இது ஒபிஷியல். அப்ப இது ஒவ்வொரு விதமான சமூகத்துல காணப்படுவாங்க. விளங்குதா? அப்ப இது ஒழுக்கம். எது ஒழுக்கம்? ஸ்டூடெண்ட்ஸ், ஒழுக்கம் என்பது சமூகத்துக்கு பாதகமான விளைவை தாக்கம் ஏற்படுத்ததாக இருந்தால் அது ஒழுக்கத்துக்கு சரி வராது. ஓகே. சமூகத்துக்கு ஒழுக்கம், அதாவது பாதகமான விளைவை ஏற்படுத்தாமல் சரியான முறையில் இருந்தால் அது ஒழுக்கத்துக்குள்ள வரும். அப்ப இது எங்க, எதன் மூலமாக உருவாவது? எதன் மூலமாக? கெட்டிக்கார பிள்ளை சொல்லுங்க, எதன் மூலமாக? அத்தீக் சொல்லியிருந்தாரு, எதன் மூலமாக உருவாது? சமூகம் ரீதியாக. ஜைனப், குட். அப்ப சமூக ரீதியாகத்தான் ஒழுக்கம் உருவாகும். இப்ப ஜைனப் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பெரிய துபாய் அபாயெல்லாம் போட்டு, துபாயில இருக்கக்கூடிய மல்டிநேஷனல் கம்பெனில இருக்கக்கூடிய, துபாய் இல்லாட்டிலும் கட்டாரில் இருக்கக்கூடிய அபாயாவை கொள்வனவு செஞ்சு கூட்டி திரியிற அபாயாவை வாங்கி, சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன்னு செய்யணும், கோஷ கொள்ளக்கூடா, வாசலெல்லாம் கூட்டுன்னு சொல்லுவாங்க, அப்படி அபாயாவெல்லாம் போட்டு அவங்க போட்டு இப்படி திரியிறாங்க, நான் தான் அபாயா போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெரிய. அப்ப இதை பார்த்து ஆயிஷா என்ன செய்யுதுன்னு சொன்னா, ஆயிஷா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, உம்மா எனக்கு சைனப் தாத்தா போட்ட அபாயா தான் வேணும். அப்ப சொல்றாங்க ஆயிஷாக்கு, அது துபாயில வாங்கியிருக்காங்க, அப்ப நீங்களும் உங்களுக்கும் அது வேணுமா? அப்ப அந்த இடத்துல பாருங்க சமூக சீரழிவு. விளங்குதா? வெளிநாட்டிலிருந்து கொள்வனவு செய்யப்படக்கூடிய ஆடைகள் அலங்காரத்தின் மூலமாக யூனிட் 1ல இருக்குது தீமைகள். விளங்குதா? அப்ப நான் இதை உங்களுக்கு சொல்லித்தரேன், கேட்டுக்கொள்ளுங்க. வெளிநாட்டு ரீதியாக பொருட்களை பாதகமான விளைவுகளுக்கு கொள்வனவு செஞ்சு என்ன செய்வாங்க? சமூகத்துக்கு தான் ஒரு பாதகமான விளைவு. இப்ப பாருங்களேன்மா, இப்ப உதாரணத்துக்கு நான் நுழைகின்ற பொழுது எந்த டவுனாக எடுக்கலாம், எதையும் எடுத்துக்கொள்ளலாம். எதை எடுத்துக்கொண்டாலும், உதாரணம் எதை எடுத்துக்கொண்டாலும், யாரும் சரி ஒருத்தன் தான்மா அந்த பெகி டவுசர் காலுக்கு கீழே இல்லாம ஒருத்தன் தான் இருப்பான். விளங்குதா? அந்த மாதிரி டவுசர் போடுறது. இப்ப எல்லாரும் சமூகம் என்ன செஞ்சிட்டு ஃபுல்லா மாறிட்டு. விளங்குதா? அதை தடை செய்யலாம், அதுக்கு அடிமையாயிட்டான். கல்ச்சர், அதாவது இப்ப பாருங்க, எந்த சமூகம் எவ்வாறு இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு லாபம் தான் நோக்கம் செயற்படுற நிறுவனம் தான் அந்த பொருளை உங்களுக்கு அறிமுகம் செய்யறான். உதாரணமா பாருங்க, ஃப்ரீ ஃபயர் இருக்கு, பப்ஜியும் இருக்கு. அப்ப இவன் உருவாக்கிய நாட்டுல இதை தடை செஞ்சிட்டு மற்ற நாடுகளுக்கு அங்கீகாரம் வழங்குறான்டா பாருங்க. ஏன்? எந்த நாடு அதன் மூலமாக கெட்டு போகக்கூடாது, எந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடா, அந்த கேம் பிளே பண்ணி அவனோட எதிர்காலத்தை பாதிக்க விடக்கூடாது, அவன் நோக்கம். அப்ப அவன் சமூகத்தை சீரழிச்சிட்டு அவன் ராஜா மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நம்ம என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? ரெண்டுக்கும் தான் போட்டி. இப்ப இங்க நம்மட பிள்ளைகள் எதிர்காலம் என்ன கேள்விக்குறியாயிட்டே. அதுதான் பாயிண்ட். விளங்குதா? அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், அலங்காரமாக இருந்தாலும் ஓகே, எதுவாக இருந்தாலும் சமூக ரீதியாக உருவாக்கப்படுவதுதான் ஒழுக்கம். அப்ப வேறுபாடு, வித்தியாசங்கள் 2 தான் கேட்டுக்கிறான். ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவீங்க? அரசின் ரீதியாக உருவாக்கப்பட்டவை சட்டம், சமூக ரீதியாக எழுந்தவை ஒழுக்கம். 2 பாயிண்ட். அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன எழுதுவீங்க? இங்களை சட்டம்னு போடணும். நீங்க பாருங்க, இந்த மார்க் பண்றேன், பச்சை கலர்ல கிரீன் கலர்ல டொட் வச்சிருக்கிறேன். இங்களை அரசு, அதாவது
சட்டம் எழுதுவீங்க, இங்கே டொட் ஒன்று வச்சிருக்கிறேன், இங்கே என்ன எழுதுவீங்க, ஒழுக்கம்னு போடுவீங்க. அப்ப இங்க எழுதுவீங்க அரசியல், அதாவது அரசினால் உருவாக்கப்பட்டது, அரசியல் அமைப்பின் பால் உருவாக்கப்பட்டவை ஆகும். ஓகே, இங்க எழுதுவீங்க சமூகத்தினால் உருவாக்கப்பட்டவை. அப்ப 2 பாயிண்ட் கேட்டிருக்கிறான். இன்னொரு பாயிண்ட் சொல்லுங்க கெட்டிக்கார பிள்ளை, என்ன மாதிரி ஒப்பிடலாம்? சார் சட்டம் எல்லோருக்கும் பொதுவானது, ஒழுக்கம் எல்லாருக்கும் பொதுவானது அல்ல. எஸ், இப்ப ஹம்ரிதா சொன்ன மாதிரி இப்ப என்ன செய்யறாரு, என்ன செய்யறாங்கன்னு சொன்னா உதாரணமா பாருங்க. இப்ப உதாரணமா நம்மட என்ன செய்யறாருன்னு சொன்னா அத்தீக் இருக்காரா, அத்தீக் இருக்கிறாரு என்ன, ரினாஸ் இருக்கீங்க தானம்மா, ரினாஸ் எடுப்போம். ரினாஸ் என்ன செய்யறாருன்னு சொன்னால் மோட்டார் வாகனம் ஒன்று ஓட போறாரு, ஹெல்மெட் இல்ல, ஹெல்மெட் இல்ல, போயிட்டாரு, போலீஸ் பிடிச்சிட்டார். அப்ப அவர் சொல்றாரு இல்ல 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 இல்ல, சட்டமெல்லாம் அப்படி இல்ல, எனக்கு அவசரம், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ரினாஸ் சொல்றாரு, போலீஸ் கிட்ட சொல்றாரு, எனக்கு இப்ப அவசரத்துக்கு ஹெல்மெட் போடுறதுக்கு ஹெல்மெட் இல்ல, அப்படின்லாம் சொல்லி மிரட்டலுமா, சொல்லலுமா? இப்ப இப்படி சொல்றவனும் இருக்கான். இப்ப ஹெல்மெட் போடாம வந்துட்டு போலீஸ் கேட்டா சார், அதாவது கேட்பான், ஏன் பிரதர் ஹெல்மெட் போடலன்னு சொன்னா, சார் நான் கீப்பர் இல்ல சார், நான் போலர்னு சொல்றவனும் இருப்பான். வழங்குதா? நான் போலர்னு சொல்றவனும் இருப்பான். அப்ப இது விளங்கக்கூடியவர்களுக்கு விளங்கும், விளங்காதவர்களுக்கு விளங்காமலே இருக்கட்டும். ஓகே, அப்ப அவன் என்ன சொல்லுவான், சட்டம் என்பது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருக்கும். இப்ப ரினாஸ் ஹெல்மெட் போட்டாலும் போடாட்டிலும் ஹெல்மெட் போட்டே ஆகணும், என்ன செஞ்சாலும் ஓகே. ஸ்ரீலங்காவின் ஒரு அரசினால் உருவாக்கப்பட்ட சட்டம். அப்ப சட்டம் ரினாஸுக்கா இருந்தாலும் சரி, அத்தீக்காக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஜைனப்பாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாம் பிரிவினை இல்லை, எல்லோரும் என்ன செய்ய வேண்டும், நீங்க ஹெல்மெட் கட்டாயம் போட்டே ஆக வேண்டும். இது எல்லோருக்கும் பொதுவானது. ஒரு பாயிண்ட் எழுதிடுவீங்க. இங்க எழுதுவீங்க நபருக்கு நபர் வேறுபடும், நபருக்கு நபர் வேறுபடும், அல்லது வேறுபட்டு காணப்படும். அப்ப 2 மார்க்ஸை தட்டி தூக்கிட்டு சும்மா வரலாம். இப்ப சட்டம் அல்லது ஒழுங்குண்டா எம்சிக்யூல கேட்டாலும் கேட்பான், இனிமேலே உங்களுக்கு டவுட் இருக்க கூடா. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப சட்டம் மற்றும் ஒழுங்குக்கு நம்ம ஃபுல்லா பார்த்தாச்சு. 2 மார்க்ஸ். அப்ப 6 மார்க்ஸ் சும்மா தூக்குனாச்சு, 6 மார்க்ஸ். இங்க பாபா நிலைபெறான அபிவிருத்தியின் அடிப்படையில இது 2வது யூனிட்ல கேட்டிருக்கிறான். மூலங்கள் 2 அவனுக்கு உதாரணங்களையும் விளக்கட்டான். 2வது யூனிட்ல 2 மார்க்ஸுக்கு போட்டிருக்கிறான். நிலைபெறான அபிவிருத்தியில என்னென்ன மூலங்கள் இருக்கு சொல்லுங்க பாபு, படிச்ச பிள்ளை கட்டிக்கார. பொருளாதார ஓகேமா, சமூக நிலைபெறான அபிவிருத்தி, சூழல் நிலைபெறான அபிவிருத்தி, பொருளாதார நிலைபெறான அபிவிருத்தி. அப்ப அதைத்தான் கேட்டிருக்கிறான். அப்ப அதுக்கும் 2 மார்க்ஸை தட்டி தூக்கிட்டு போயிடலாம். அதுக்கு உதாரணம் கேட்டிருக்கிறான். 2வது யூனிட் நம்ம ஃபுல்லா டீப்பா போக முடியாது. அப்ப நம்ம 4வது யூனிட்டை பார்த்து கொண்டிருக்கோம். அப்ப அடுத்தது பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். 3வது 1890ஆம் ஆண்டின் பங்குடைமை கட்டளை சட்டத்தின், இப்ப பங்குடைமையை கேட்டிருக்கிறான். 3வது பாருங்க, அங்கீகார வணிகத்தை கேட்டுட்டு இப்ப கேட்டிருக்கிறான் பங்குடைமை. எதை பிரிச்சு கேட்கிறான், எல்லாம் ஒண்டா கேட்கிறான். இப்ப 20 மார்க்ஸுக்கு பெரிய ஒரு யூனிட் தானே, எல்லாம் ஒண்டா கேட்கிறான். அப்ப பாருங்க 1890ஆம் ஆண்டின் பங்குடைமை கட்டளை சட்டத்திற்கு, ஓகே, பங்குடைமை கட்டளை சட்டத்திற்கு அமைவாக மேலதிக இலங்கையின் பங்குடைமை வணிகத்தினால் தாக்கம் செலுத்தும் போது சட்டங்கள் 2 பெயரிட்டான். ஓகே, அப்ப 1890ஆம் ஆண்டு பங்குடைமை சட்டத்தின் அமைவாக வணிகத்தில் தாக்கம் செலுத்தும் வேறு சட்டம் 2. என்ன இலகுவான கேள்வியை கேட்டிருக்கிறான் பிள்ளை. சட்டம் என்ன இருக்கு, தனியார் வியாபாரமோ பங்குடைமை, என்ன சட்டம் இருக்கு? 1840ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க மோசடி தவிர்ப்பு சட்டம் இருக்கு. 1918ஆம் ஆண்டு 6ஆம் இலக்க வியாபார பயிர் சட்டம் இருக்கு. அப்ப இது 2ஐயும் கொடுத்தவங்களுக்கு 2 மார்க்ஸ், வேறொன்றும் அங்க கேட்கல. அப்ப உங்களுக்கு நான் படிச்சு தந்திருக்கிறேன். மோசடி தவிர்ப்பு சட்டம் 1840ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க மார்க் பண்ணிக்கொள்ளுங்க.
பங்குடைமை கட்டளை சட்டத்திற்கு மேலதிகமாக இலங்கை பங்குடைமை வணிகத்தில் தாக்கம் செலுத்தும் வேறு சட்டம் இருக்கு தானே, தனியார் வியாபாரமோ பங்குடைமையோ தாக்கம் செலுத்துறது 1840ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க மோசடி தவிர்ப்பு சட்டம். அப்ப இன்னொன்றும் இருக்கும் 1918ஆம் ஆண்டு 6ஆம் இலக்க வியாபார பேர்வரிவு கட்டளை சட்டம். அப்ப 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டமும் இருக்கு. அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச சட்டம் இவ்வளவுதான். இதுல 2 கொடுத்தா 2 மார்க்ஸ். இதெல்லாம் ஒரு கேள்வியா பிள்ளை? பாருங்க, இப்ப உங்களுக்கு விலங்கு இருக்கு. நான் படிச்சு தந்த பிள்ளைகளுக்கு இதெல்லாம் ஒரு கேள்வியா? நாடா இது பேப்பர். அப்ப 2 மார்க்ஸ். அப்ப இவ்வளவுதான். இதெல்லாம் விலக்கிட்டு என்ன அந்த சட்டம் அப்படி இப்படி எல்லாம் இருக்குன்னு சொன்னா இல்ல. இப்ப நான் சட்டம்னு சொல்லி தந்துட்டேன். அந்த சட்டத்துக்கு அமைவாக செயற்படணும். அதான். அப்ப மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கூட்டுறவு வணிகத்துறையில் காணப்படக்கூடிய கூட்டுறவு வணிகம்டா படிச்சு தந்துட்டேன். யாருக்கும் டவுட் இருக்க கூடா. குணாம்சங்கள் பண்புகளை கேட்டுக்கிறான் 4. கூட்டுறவு வணிகம்டா என்னன்னு சொல்லுங்க. நான் படிச்சு தந்த பிள்ளை சொல்லுங்க என்னன்னு சொல்லி. நமது சமூகம் பொருளாதார தேவைகளை நிறைவேற்றுவதற்காக தனிநபர்களினால் ஒன்றிணைந்த ஒரு சங்கம். குட் அத்திக், நல்லா. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், கூட்டுறவு வணிகம் என்பது இது 2 அல்லது பல ஒன்று சேர்ந்த ஒன்று கூட்டுறது தான். இது 2 பேர் அல்லது அதற்கு மேலவர்கள் சேர்ந்து ஒரு இலாப நோக்கம் இல்லாம எல்லோருக்கும் பொதுவான ஒரு விடயங்களை செஞ்சு கொடுக்கிறது. அப்ப கூட்டுறவு வணிகத்தினால் ஏற்படக்கூடிய கூட்டுறவு வணிகத்தின் பண்புகளை கேட்டிருக்குது. அப்ப உங்களுக்கு நான் கூட்டுறவு வணிகம் என்னன்னு படிச்சு தந்திருக்கிறேன். விளங்குதா? கூட்டுறவு வணிகம்டா என்னன்னு படிச்சு தந்திருக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப கூட்டுறவு ரீதியாக சொல்லித்தந்தேன். சுயாதீனமான அமைப்பு, எல்லோருக்கும் சமமான உரிமை, சுயமாக ஒன்றிணைந்த தனிநபர் தொகுதி, பொதுவான தேவைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுறது அப்படின்னு சொன்னா. இப்ப மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கூட்டுறவு வணிகத்துறையில பாருங்கம்மா, கூட்டுறவு வணிகத்துறைன்னு சொன்னா அதன் பண்புகள் இருக்குதானே. சுயமாக ஒன்றிணைறேன்னு சொன்னா இப்ப நான் அத்தீக், அதே மாதிரி சங்கிந்தன், அதே மாதிரி அம்மர் எல்லோரும் ஒன்றிணைகிற, அஸ்லம், அக்தார் எல்லாம் ஒன்றிணைந்து என்ன செய்யறோம்? இலாப நோக்கம் இல்லாம பொதுவான நோக்கம் ஒன்றை நிறைவேற்றுவதற்கு, சமூகத்துக்கு ஏதாவது பிரச்சனை, பொது தேவையான எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்து செயற்படுற வணிகம் துறை தான் கூட்டுறவு வணிகத்துறை. ஓகே, அப்ப கூட்டுறவு வணிகத்துறையில் காணப்படக்கூடிய குணாம்சங்கள்ல நீங்க எழுத வேண்டியது என்னம்மா படிச்சு தந்திருக்கிறேன். ஒரு சுயமான ஒரு அமைப்பு, எல்லாரும் தன்னால சுயமாக இயங்குற, சுயமாக ஒன்றிணைற. அடுத்தது சுயமாக ஒன்றிணைஞ்சதுக்கு பின்னால தனிநபர் தொகுதி, அதன் பண்பு ஜனநாயக ரீதியான அமைப்பு. ஜனநாயக ரீதியான அமைப்புன்னு சொல்லி தந்திருந்தேன். 2 இருக்கு. ஒன்று சர்வதிகார அமைப்பு, இன்னொன்று ஜனநாயக அமைப்பு. சர்வதிகார அமைப்பு என்பது தனக்கு கீழுள்ளவர்களுடைய கருத்துக்களை எடுக்காமல் செயற்படுறது. இப்ப நான் அத்தீக் என்கிட்ட ஒரு கருத்தை சொல்றாரு, சார் நம்மளோட கூட்டுறவு வணிகத்துறையில இந்தந்த பிரச்சனைகள் இருக்குது, இல்லாமல் செய்யணும்னு சொல்லி அத்தீக் சொல்லி கொடுக்குறாரு, எனக்கு சொல்லி தராரு. அப்ப நான் சொல்றேன், இல்ல அத்தீக், எனக்கு தான் தெரியும் சர்வதிகார ரீதியா செயற்படுற, இல்ல நான் எடுக்கிற தீர்மானம் தான் சரி என்பதனை உறுதிப்படுத்தி தானே செயற்பட்டு கொள்றேன். இது சர்வதிகாரம், தான் எடுத்த தீர்மானத்தை மட்டுமே. ஓகே, அப்ப அடுத்தது சொல்லலாம் ஜனநாயகம்டா தனக்கு கீழுள்ளவர்கள். அத்தீக்கு இப்ப சொல்றாரு, சரி இப்படி இருக்கு, நம்மட வணிகத்துறை இப்படி மாத்திக்கொள்ளணும்னு சொன்னா, எஸ்மா அப்ப உங்களோட கருத்தை எடுத்துக்கொள்வோம்னு சொல்லி வணிகத்துறையில் என்ன செய்யற, ஏற்றுக்கொண்டு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக செயற்படுற. அப்ப இதுதான் ஜனநாயகம். அப்ப கூட்டுறவு வணிகத்துறையில் காணப்படக்கூடிய அதிக பண்புகள் அடிப்படையானது ஜனநாயக ரீதியான ஒரு அமைப்பு. அப்ப அதுல 4 பாயிண்ட் எழுதுனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ். நீங்க வரி வரியா ஃபுல்லா எழுதி கொண்டு போகணும்னு இல்லம்மா. நீங்க வரி வரியாக ஃபுல்லா அரசியல் பாடம் போன்று, அதே மாதிரி
தமிழ் பாடம் போன்ற எல்லாம் எழுதிட்டு போகணும்னு இல்லை, விளக்கணும்னு இங்க ஒன்றுமே இல்லை. பாயிண்ட் ஆஃப் பாயிண்ட் பந்தி பந்தியா, அதாவது ஃபுல்லா விளக்கிட்டு தமிழ் பாடம் மாதிரி அத மாதிரி இஸ்லாம் பாடம் மாதிரி ஃபுல்லா விளக்கிட்டு போறதில்ல. ஓகே, உங்களுக்கு நான் சொல்லித்தாரேன் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸாம் செய்கின்ற பொழுது நீங்க ஒரு காலம் விளக்குன்னு சொன்னா பயப்படக்கூடாது. ஓகே, அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டும்? சும்மா பாயிண்ட் ஆஃப் ஆன்சரை கொடுத்தால் ஓகே, ஒரு 2 வரியில ஒரு வரியில கொடுத்தால் ஓகே. அப்ப இதுல நீங்க என்ன ஆன்சர் எழுதுவீங்க? ஜனநாயக ரீதியான அமைப்பு, சுயாதீனமான ஒரு அமைப்பு, சுயமாக ஒன்றிணைந்த ஒரு தனிநபர் தொகுதி. அப்ப பங்குகளின் மாற்றங்கள் அதாவது பங்குகளின் பெருமதியில் மாற்றம் இல்லை. விளங்குதா? அப்ப இதெல்லாம் அங்கத்தவர்கள் சமமான உரிமை, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உரிமை. குட், சமமான உரிமை. சமமான உரிமையும் இங்க காணப்படும். இப்ப சமமான உரிமைக்கு என்ன சொல்ல முடியும்? அத்தீக்குக்கு வேற உரிமை, எனக்கு வேற உரிமை காணப்படுமா? இல்ல நான் தான் கதைக்கணும், எனக்குத்தான் உரிமை இருக்குன்னு நான் சொல்ல முடியுமா கூட்டுறவு வணிகத்துல? இல்ல, நான் ஒரு கருத்து முன்வைக்கிறேனா இருந்தால் அத்தீக்கு முன்வைக்கலாம். அதே மாதிரி ஃபர்ஹாமும் ரினாஸும் முன்வைக்கலாம். ரினாஸும் ஒரு கருத்து சொல்றான்னா ரினாஸும் அந்த கருத்துக்கு முன்வைப்பதற்குரிய உரிமை இருக்கு. அதுதான் வணிகத்துறை. விளங்குதா? தனக்கு கீழுள்ள இருக்கக்கூடிய ஒரு கருத்துக்களை எடுத்து நடக்கணும். அதுதான் ஜனநாயகம். அப்ப இதற்குரிய விளக்கம் எல்லாம் யூனிட் 4ல ரெக்கார்டிங்ல ஃபுல்லா பேசி வச்சிருக்கிறேன். என்னம்மா வணிகத்துறைன்னா என்ன, அதோடைய பண்புகளுக்கு ஏன் இப்படி வருதுன்னு சொல்லி எல்லாம் பேசி வச்சிருக்கிறேன். அப்ப 4 கொடுத்தீங்கன்னா சின்ன சின்ன பாயிண்ட் ஆஃப்ல அந்த 2 மார்க்ஸையும் தட்டி தூக்கிட்டு வாரதான். அப்ப பேப்பரை துவம்சம் பண்றோம். என்ன கேள்வி வந்தாலும் செஞ்சுட்டே போலாம். அடுத்த கேள்வி எட் பண்ணிருக்கிறான் பாருங்க, வரையறுத்த பொது கம்பெனியின் அனுகூலமா. என்னம்மா ஸ்டூடெண்ட்ஸ், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், யூனிட் 4 மை டியர் கிளாஸ், யூனிட் 4 நம்மள்கிட்ட கிளாஸுக்கு வந்தவங்க சொல்லுங்க, படிச்சதை தவிர இங்க கேள்வி வந்திருக்காமா? சொல்லுங்க. இந்த சார் எங்க சரி இருக்கா பொது கேள்வி? ஹம்ரிதா ஓகே, சொல்லுங்க. நான் படிச்சு தந்த யூனிட் 4ல இதெல்லாம் பாடமாக்குங்க, இதெல்லாம் கட்டாயம் செய்யுங்க. ஒரு கேள்வி எக்ஸ்ட்ரா வந்திருக்குதா? சட்டம் என்னன்னு சொல்லி தந்தேன், ஒழுங்கு என்னன்னு சொல்லி தந்தேன். அப்ப எல்லாம் சொல்லி தந்துதான் நீங்க கேள்விக்கு வந்திருக்குது. இத மாதிரி தான் உங்களோட ஃபைனல் எக்ஸாம் டைம். நான் சொன்னதை படிச்சுட்டு போங்க. டிலுக்ஷன் ஓகேமா, குட். எல்லாம் படிச்சு தந்தது நான். விளங்குதா? அப்ப மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொன்று யூனிட் 1ல இருக்கக்கூடிய சில பிள்ளைகள் குழப்பிக்கொள்ளக்கூடியது. யூனிட் 1ல இது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த மாதிரி கேள்வி போட்டாலும் போட்டுட்டுருவான். உற்பத்தி என்பது ஒரு தயாரிப்பு. மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. உற்பத்தி அல்லது தயாரிப்பு, அதுக்கு மறுபெயர் தான் தயாரிப்பு. இப்போ ஒரு வணிகத்தின் தயாரிப்பின் பெயரை குறிப்பிடுக, நீங்க குழப்பிக்கொள்ளக்கூடாது. அந்த வணிகத்தின் உற்பத்தியை தான் கேட்பான். ஓகே, உற்பத்தி அல்லது தயாரிப்பு மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அது வேறையா? ஓகே, யூனிட் 1ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கேள்வி செய்யக்கூடியவங்களுக்கு. ஓகே, அப்ப நம்ம கிளாஸ்ல என்ன பெனிஃபிட்ஸ் சொல்லுங்க. புது விடயங்கள்ல கேள்வி இருந்தானே, இதெல்லாம் செஞ்சு துவம்சம் பண்றதுக்குரிய ஒரு அமைப்புல தான் போய் கொண்டிருக்கு. இங்க நம்மட தியரி கைட்டை வச்சு மட்டும் படிச்சுட்டு போறோமா? இல்ல. அக்ஷயா குட்மா, நல்ல. அப்ப கவிஷோலினி குட்மா. அப்ப எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு படிச்சு தந்திருக்கிறேன். அப்ப என்ன செய்ய முடியும்? ஆன்சரை செஞ்சுட்டே போ. நான் அதைத்தான் சொல்றேன். நான் படிச்சு தரத்தை விட அணுவளவு ஒரு கேள்வி எக்ஸ்ட்ரா வந்தால் என்னைய கண்டக்ட் பண்ணுங்க. யூனிட் ரீதியாக ஃபுல் ரிவிஷன் செஞ்சிருந்து அதற்கு கீழே மேலதிகமாக ஒரு கேள்வி. அத்தீக் சொல்லுங்கம்மா, யூனிட் 12 உங்களுக்கு எப்படி இருக்கு? யூனிட் 12, 13, 14, 18 என்ன மாதிரி இருக்கு அத்தீக்? கிளியர் சார், ஓகேம்மா, குட். அப்ப கேட்டிருக்காங்க சகீந்தன். ஓகேம்மா சார், பாஸ் பேப்பர் செய்து முடித்து சப்ஜெக்ட் ரிவிஷன் செய்கிறான். இல்லம்மா, நீங்க சப்ஜெக்ட் ஃபுல்லா ரிவிஷன் செய்ய வேணாம். உங்களுக்கு ஞாபகம் இல்லாத மட்டும் பாடமாக்கி கொள்ளுங்க. ஃபுல்லா ரிவிஷன் செய்ய போக வேணாம். பாஸ் பேப்பர்ல இருக்கிற ஆன்சரை நீங்க என்ன செய்யுங்க, பாடமாக்கிட்டு சும்மா நார்மலா உங்களுக்கு டைம் இருந்தா ஒரு வரல நீங்க ரிவிஷன் செஞ்சு கொள்ளுங்க. ஓகேயாம்மா? ஓகேவா சகீந்தன், விளங்கிட்டா? ஓகே. அப்போ வரையறுத்த பொது கம்பெனியின் அனுகூலம். அப்ப நான் உங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன். வரையறுத்த பொது கம்பெனில பண்பு என்ன செய்ய முடியும்? தனியார் கம்பெனில பங்குகள் எப்படி வழங்க முடியும்?
எல்லாருக்கும் பகிரங்கமாக வழங்க முடியுமா? இல்ல. பொது கம்பெனில அப்பதான் சொல்லி தந்திருந்தேன் உங்களுக்கு. எம்சிக்கு செய்கின்ற பொழுது பொது கம்பெனி, நான் அதான் சொல்றேன். ஏன் எம்சிக்கு டீப்பா பார்த்துன்னு விளங்குதா? இப்ப உங்களுக்கு பார்ட் 2க்கும் ஹெல்ப்பா இருக்குன்றதால தான் டீப்பா சொல்லி தந்தேன். பொது கம்பெனியின் அனுகூலம் என்னன்னு சொன்னா, பகிரங்கமாக பங்குகளை பொதுமக்களுக்கு வழங்க முடியும். பங்குகளையோ தொகுதி கடன்ல பிணை பத்திரங்கள் தான் சொல்றேன். அப்ப இரண்டையும் பகிரங்கமாக பொதுமக்களுக்கு வழங்கிக் கொள்ள முடியும். ஓகே, அப்ப அது ஒரு அனுகூலம். அப்ப இரண்டாவது அனுகூலம் என்ன? பங்குகளின் உரிமையை என்ன செய்ய முடியும்? சுதந்திரமாக எடுத்துக்கொள்ள முடியும். அப்ப சிறந்த முகாமைத்துவ முறை காணப்படும். முகாமை மேனேஜ்மெண்ட் என்ன செய்யும்? ஒரு சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட டிகிரி ஹோல்டர் முடிச்சவங்க, நல்ல குவாலிஃபிகேஷன் உள்ளவங்களை தான் மேனேஜருக்கு எடுப்பாங்க கம்பெனி எடுக்கின்ற பொழுது. அப்ப என்ன பெனிஃபிட்ஸ்? அப்ப என்ன செய்ய முடியும்? சிறந்த நிர்வாக முகாமைத்துவம் இருக்கும். அப்ப அடுத்தது சட்ட ரீதியான கடப்பாடு அதிகமாக இருப்பதனால் மோசடி குறைவடையும். சட்டம் என்ன? அரசு ரீதியாக 2007ஆம் ஆண்டு இதான் விளங்குதா ஏன் கம்பெனிக்கு போறேன்னு சொல்லி? மோசடி எல்லாம் குறைவடைஞ்சி நல்ல ஒரு கட்டுப்பாட்டுக்கு கீழே இயங்குறதால மோசடி எல்லாம் குறைவடையும். அப்ப 4 அனுகூலம் சொல்லியிருக்கிறேன். இப்படித்தான் இது தனியார் கம்பெனியும் பாயிண்ட் ஆஃப் பாயிண்ட்ல கொடுத்துட்டு போனா 4 பாயிண்ட் எழுதிங்கன்னா 2 மார்க்ஸ். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தா நீங்க பிரைவேட் எனக்கு கேட்டுக்கொள்ளலாம், அட்மினுக்கு மெசேஜ் போட்டுக்கொள்ளலாம். ஓகே, அப்ப 2 மார்க்ஸ். அப்ப பாருங்க, இது கேள்வியில யூனிட் 4 என்னென்ன கேள்வியை கேட்டு வராண்டு. 1 அனுகூலம் இல்லாட்டி பண்பு, இல்லாட்டி அனுகூலம் இல்லாட்டி பிரதிகூலம், இல்லாட்டி பண்பு. சரி பாருங்கம்மா, மேலதிகம் அந்த சட்டத்தை கேட்டுக்கிறான். எல்லாருக்கும் சொல்லி தந்தது சட்டம் தான். அப்ப சொன்னேன் தானே. ஓகே, அப்ப இங்க பார்ப்போம். 4வதுல ஆவண்ணா 2007ஆம் ஆண்டின் 17ஆம் இலக்க கம்பெனி சட்டத்திற்கு அமைவா. அவ மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அது 17ஆம் ஆண்டு இருக்குன்னா 7ஆம் ஆண்டு 7ஆம் இலக்கணம் தான் வரும். 17 மிஸ்டேக்கா இருக்கலாம். 2007ஆம் ஆண்டின் 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்திற்கு அமைவாக தனியார் மற்றும் பட்டியல்படுத்தப்பட்ட கம்பெனிகளின் பெயர்களில் உள்ளடக்கப்பட வேண்டிய கட்டாய தேவைப்பாடு. அப்ப பட்டியலிடப்பட்ட கம்பெனின்னா சொல்லி தந்திருந்தேன் எல்லோருக்கும். பாருங்க, தனியார் சொல்லி தந்திருந்தேன். அதுல உள்ளடக்கப்பட வேண்டிய விடயம் கெட்டிக்கார பிள்ளைகளுக்கு நான் சொல்லி தந்திருந்தேன். தனியார் கம்பெனில பிவிடி போட்டிருப்பான். பிவிடி பிரைவேட் லிமிடெட். இதுதான் கேட்கிறான் நீங்க. அப்ப அடுத்தது கேட்கிறான் கட்டாய தேவைப்பாடு. பாருங்க, பட்டியலிடப்பட்ட கம்பெனிகளில் பெயர் சட்டத்திற்கு அமைவாக. ஒன்று தனியார் கம்பெனி, இன்னொன்னு பொது கம்பெனி. பட்டியல்படுத்தப்பட்ட கம்பெனி கேட்டுக்கிறான். பட்டியல்படுத்தப்பட்ட கம்பெனில ஸ்டூடெண்ட்ஸ் பொது வரையறுத்த கம்பெனி பிஎல்சி காணப்படும். அதுதான் பங்குகளை வழங்கி மக்களுக்கு மூலதனத்தை பகிரங்கமாக வழங்கி, பங்குகளை அல்லது தொகுதி கடன்களை பகிரங்கமாக வழங்கி மூலதனத்தை திரட்டி கொள்ள முடியும். இப்ப விளங்கிட்டா? எப்படி ஆன்சர் எழுதுவீங்க? இங்களை தனியார்னு போடுவீங்க. இந்த டொட்டுன்னு வைக்கிறேன்னு பாருங்க. இங்களை தனியார்னு போடுவீங்க. இங்கே என்ன செய்வீங்க? பட்டியலிடப்பட்ட கம்பெனின்னு போடுவீங்க. தனியாருக்கு போடுவீங்க. எப்படி போடுவீங்க? தனியாருக்கு போடுவீங்க ஸ்டூடெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட். தனியார் வரையறுத்த பிவிடி பிரக்கெட்ல போட்டு எல்டிடி போடுவீங்க. இந்த தனுஷ்கா போட்டிருக்கீங்க பாருங்க. தனியார் கம்பெனில பிவிடி இருக்கணும். குட். அப்ப பட்டியலிடப்பட்ட கம்பெனிலாமா பிஎல்சி இருக்கணும் என்பது காணப்படும். வரையறுத்த பிஎல்சி கம்பெனி. ஓகே, அப்ப இதை தன் கேக்குது. இதையும் இங்க கொடுத்துட்டு இதை இங்க கொடுத்துட்டு 2 மார்க்ஸை தட்டி தூக்கிட்டு வாரதான். இதுல ஏதாவது குழப்பம் இருக்கா? இல்ல. குழப்பம் இருக்கா? இல்ல. அப்ப அதுலயும் இதெல்லாம் ஒரு கேள்வியான்னு கேட்கிற அளவுக்கு இருக்கு. ஓகே ஓகே, இப்ப அடுத்தது பாருங்க. 5வது லாஸ்ட் கேள்வியில 4 மார்க்ஸே கேட்டிருக்கிறான். 4 மார்க்ஸே கேட்டிருக்கிறான். 4 மார்க்ஸே கேட்டிருக்கிறான். பொதுத்துறை நிறுவனத்தின் மீள்கட்டமைப்பு என்பதால் மீள்கட்டமைப்பு ஓகே நல்லொரு கேள்வி என்பதால் கருதப்படுவது என்பதனை வரையறுப்பதுடன் வரைவிலக்கணம் கேட்டிருக்கிறான்.
மீள்கட்டமைப்பு என்றால் என்னன்னு கேட்டுட்டு அதன் மூலம் அரசாங்கம் அடைந்து கொள்ளும் எதிர்பார்க்கக்கூடிய நோக்கம். ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு நோக்கம் தெரியணும்னு சொன்னா மீள்கட்டமைப்பு என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். மீள்கட்டமைப்பு என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அப்ப மீடிய ஸ்டூடெண்ட்ஸ், மீள்கட்டமைப்பு என்னன்னு சொன்னா என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? இப்ப பாருங்கம்மா, பொது நிறுவனத்துறை இருக்குதானே. இப்ப எதனாலும் ஒரு பொது நிறுவனத்துறை ஒன்று எடுக்கலாம். பொது நிறுவனத்துறையில இலாபங்களை அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு செயல்முறை ரீதியாக அதாவது நிறுவனங்களின் உரிமை இருக்குதானே, உரிமையில மாற்றங்கள் இல்ல. இலாபம் வளம மாதிரி கிடைச்சு கொண்டிருக்குது. உரிமையாளர்கள் ஒரு வினைத்திறன் எஃபிசியன்சி அதிகமான இலாபங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை செலுத்துறாங்க இல்ல. இப்படிப்பட்ட விடயங்கள் எல்லாம் காணப்படுகின்ற பொழுது மீள்கட்டமைப்பு செய்யணும் கட்டாயம். ஏன் செய்யணும்? அப்பதான் நிறுவனம் அடுத்த கட்டத்துக்கு நகர செய்யும். அப்ப பாருங்க, மீள்கட்டமைப்புன்றது ஒரு நிறுவனத்தில் காணப்படக்கூடிய உரிமையாண்மையானது கட்டமைப்புகளை அதாவது உரிமையாண்மை செயல்முறை. உரிமையாளர் என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப நான் ஒரு பொது நிறுவனத்துறையில உரிமையாளர் என்று சொன்னா, அஸ்வர் நான் உரிமையாளர் என்று சொன்னால், நான் என்னுடைய கட்டமைப்பை நான் மீள்கட்டமைப்பு செய்யறதுக்கு வினைத்திறன் மிக்கதாக மாற்றி அமைக்கிற இந்த நடவடிக்கையை தான் பொது நிறுவன அதாவது துறையில மீள்கட்டமைப்புன்னு சொல்ல முடியும். அப்ப மார்க் பண்ணி கொள்ளலாம். இப்ப ஏன் வினைத்திறனா செயற்படணும்னு சொன்னா, மேனேஜ்மெண்ட்ல படிச்சிருக்கிறோம். குறைந்த உள்ளீட்டை கொண்டு அத்தீக் சொல்றேன்மா, அதாவது உரிமையாளர்களை எழுதிக் கொள்ளுங்க. உரிமையாளர்களின் எழுதிக் கொள்ளுங்க. அது ஆன்சர்ல இருக்கிற மாதிரி எழுதாம நான் சொல்ற மாதிரி எழுதிக் கொள்ளுங்க. உரிமையாளர்களின் செயல்முறைகள் மற்றும் அமைப்புகள் ரீதியாக வினைத்திறன் மிக்கதாக மாற்றி அமைக்கும் செயற்பாடு ஆகும். வினைத்திறன் மிக்கதாக மாற்றி அமைக்கும் செயற்பாடு ஆகும். மேல்கட்டமைப்புண்டா வினைத்திறன் மிக்கதாக மாற்றி அமைக்கும் செயற்பாடு ஆகும், அல்லது வினைத்திறன் மிக்கதாக மாற்றி அமைக்கும் செயற்பாடு மீள்கட்டமைப்பு எனப்படும். அப்படி எழுதி கொண்டாலும் ஓகே. அப்ப வினைத்திறன் என்ன, மீள்கட்டமைப்பு என்ன? குறைந்த வளத்தை வச்சு அதிக வெளியீட்டுன்னு பெறணும். அப்ப அதுதான் வினைத்திறன். ஓகே, அப்ப இந்த வினைத்திறன் கட்டாயம் தேவை. ஏன்? நிறுவனம் உத்தேச நோக்கத்தை அடையணும், எதிர்காலத்தில் நல்ல ஒரு லாபத்தினை அடையணும். அதே மாதிரி அடுத்தது என்ன இருக்கு? குறைந்த வளங்கள் இருக்கும். அறிவு, தகவல், என்ன இருக்கக்கூடிய வளங்கள், நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி, அறிவு, தகவல், இதெல்லாம் இருக்குதானே. இதெல்லாம் குறைந்த அளவில் வைத்து அதிக வெளியீட்டினை பெறுவதற்கு செயற்படுறதுக்கு ஒரு வினைத்திறன் இருக்கணும் கட்டாயம். அதுதான் மீள்கட்டமைப்பு என்று சொல்றது. தொடர்ச்சியாக இப்ப பாருங்க, நான் இப்படியே போய்கொண்டிருந்தேன்டா, நான் இப்படியே கிளாஸை செஞ்சு கொண்டு போயிருந்தேன்டா, பிள்ளைகளுக்கு வினைத்திறன கல்வியை வழங்க முடியுமா? இல்ல. நான் பாஸ் பேப்பர் அனலைஸ் பண்ணி எந்த பாஸ் பேப்பர் செய்யணும்னு எனக்கு தெரியும். 2026ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல எந்த கேள்விக்காக, அதாவது எந்தெந்த கேள்வியை செய்யணும்னு சொல்லி எந்த பாஸ் பேப்பரை செய்யணும். மீள்கட்டமைப்பு செய்யற, வினைத்திறனா செய்யற, குறைந்த நேரத்தை வச்சு அதிகமான கல்வியை கொடுக்கணும். அப்ப இதுதான் நோக்கம், இதுதான் மீள்கட்டமைப்பு. அப்ப தரத்தை உறுதிப்படுத்தணும், மீள்கட்டமைப்பு அமைக்கணும். இதற்கு கட்டாயம் என்ன தேவை? வினைத்திறனாக செயற்படணும். ஓகே, அப்ப இதன் மூலமாக வினைத்திறன் மிக்கதாக மாற்றி அமைக்கும் செயற்பாடு தான் மீள்கட்டமைப்புனா. இந்த வினைத்திறன் மூலம், இந்த மீள்கட்டமைப்பு மூலம் கவர்மெண்ட்
அரசு என்னத்தை எதிர்பார்க்கும் நோக்கம் 4 கேட்டிருக்கிறார். என்ன இருக்கு? இப்ப அரசிட பட்ஜெட் இருக்கு தானே. இப்ப அரசு என்ன செய்யும்? பட்ஜெட் விதிக்கும். இப்ப வருடத்துக்கு அனுரகுமார திசாநாயக் என்ன செய்வாரு? வருடத்துக்கு ஸ்ரீலங்கால வருடத்திற்கு இவ்வளவுதான் பட்ஜெட் போட்டிருக்குது. இந்தந்த மாவட்டத்துக்குன்னு சொல்லி பட்ஜெட் விதிப்பாங்க. இத்தனை கோடின்னு சொல்லி இந்த பட்ஜெட்ல அறிவிக்கணும். ஓகே, இந்த பட்ஜெட் பட்ஜெட்னு சொன்னா பாதியிடத்தான் சொல்றேன். பாதியீடு, காசு பாதியீடுன்னு படிச்சிருப்பீங்க. அப்ப அப்ப என்ன செய்ய முடியும்? பட்ஜெட் செய்வாங்க, அதாவது பாதியீடு செய்வாங்க. அரசு கவர்மெண்ட் என்ன செய்யும்? இந்தந்த மாவட்டம்னு சொல்லி பட்ஜெட் பண்ணுவாங்க. அப்ப அந்த பாதியிட அந்த மூலங்களை என்ன செய்யணும்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், அதனுடைய அந்த பட்ஜெட்ல சுமை இருக்கு தானே, அதை அனைத்தையும் குறைக்கிற. ஏன் குறைக்கலாம்? எப்படி குறைக்கலாம்? ஓகே, இப்ப பட்ஜெட் இப்ப பாருங்க, பட்ஜெட் இப்ப உதாரணமாக எவ்வளவு கோடின்னு சொல்லி பார்க்கலாம். எத்தனாயிரம் கோடி. இப்ப பாருங்க, 250 கோடி இந்த டிஸ்ட்ரிக்டுக்கு ஃபுல் மீள் கட்டமைப்பு செய்யறதுக்கு சொல்லி எல்லாம் ரிசர்ச் பண்றாங்க, பகுப்பாய்வு செய்யறாங்க. அந்த நேரத்துல மீள்கட்டமைப்பு வினைத்திறன் என்ன செய்வாங்க? செயற்படுவாங்க. செயற்படுகின்ற பொழுது பட்ஜெட் சுமை இருக்குந்தானே, அந்த சுமை என்ன செய்வாங்க? மீள்கட்டமைப்பின் மூலமாக, வினைத்திறன் மூலமாக பாதீட்டின் சுமையை குறைத்து கொள்வாங்க. அப்ப அதனை நம்ம இப்ப இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அரச பாதீடு இருக்குத்தானே, பட்ஜெட் கவர்மெண்ட் பட்ஜெட் இருக்குத்தானே, இந்த பட்ஜெட்ல பாரிய பிரச்சனை வரும். எம்பிகள் எல்லாரும் சண்டை பிடிப்பாங்க. இப்ப பாருங்க, கொழும்பு மாவட்டத்துக்கு, கொழும்பு டிஸ்ட்ரிக்டுக்கு அதிகமான பட்ஜெட்டை ஒதுக்கிட்டு கொழும்பு நகரம் ஏற்கனவே நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டு அங்கதான் தொழில் வாய்ப்பெல்லாம் நிறைய காணப்படுது, நிறைய கட்டடங்கள் அங்கெல்லாம் காணப்படுது இருக்கு. ஆனால் திருப்பி அங்கேயே பட்ஜெட் அதிகமா கொடுத்துட்டு முல்லைத்தீவு, அதே மாதிரி இருக்கக்கூடிய பலதரப்பட்ட மாவட்டங்கள் இருக்கலாம், திருகோணமலை, இப்படிப்பட்ட மாவட்டங்களுக்கு பட்ஜெட்டை குறைய அடிக்கிறான். அப்ப அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து போன எம்பி சொல்லுவாங்க, இப்ப நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்தின் கீழ் சொல்லுவாங்க, பிரசிடென்ட் ஆஃப், அதாவது அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் பட்ஜெட்டை. எங்களுடைய மாவட்டத்திற்கு அறிவித்திருந்த பட்ஜெட் 250 கோடி. இந்த 250 கோடியும் எங்களுக்கு போதுமானது அல்ல. நாங்கள் லைப்ரரி அமைக்கணும், அதாவது உட்கட்டமைப்பு வசதிகள் அமைக்கிறேன்னு சொன்னா பாரிய ரிஸ்க், அதாவது பாரிய ஒரு முதலீடு தேவை. அதே மாதிரி எங்கட பட்ஜெட், எங்கட டிஸ்ட்ரிக்ட், எங்கட மாவட்டத்துக்கு எங்கட நூலகம், இந்த சொல்லிட்டேன் லைப்ரரி சொல்லிட்டேன். அப்ப அடுத்தது என்ன இருக்கு? பள்ளிக்கூடங்கள் இருக்கு தானே, அரசு பள்ளிக்கூடங்கள். அதில் இருக்கக்கூடிய மலசல கூடங்கள் இருக்கலாம், பலதரப்பட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் இருக்கலாம், வீதி வெளிச்சங்கள் இருக்கலாம், வீதி திருத்தங்கள் இருக்கலாம். இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு எங்களுக்கு 250 கோடி போதாது, மறுசீரமைக்கணும். அப்ப அரசு இந்த பிரச்சனைகளை குறைத்து கொள்வதற்காக வினைத்திறண்ட நம்ம என்ன படிச்சிருக்கிறோம்? குறைந்த உள்ளீடுகளுடன் அதிக வெளியீட்டினை பெற்றுக்கொள்ள முடியும்னு படிச்சிருக்கிறோம். அப்ப இங்க வாங்க, அப்ப அதைத்தான் சொல்ற, குறைந்த பணத்துடன் 250 கோடியில உங்களுடைய சொல்லுவாங்க மீள்கட்டமைப்புல குறைந்த பணத்துல நீங்க என்ன செய்ய முடியும்? உங்களுடைய அனைத்து விதமான வசதிகளையும் நீங்க திருத்திக் கொள்ளுங்க. இதைத்தான் சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ் மீள்கட்டமைப்பு. அப்ப அரச பாதீடு ரீதியாக அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கு இந்த பாதீடு ரீதியாக ஒரு சுமை குறையும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப அது ஒரு நோக்கம். அடுத்தது என்ன? போட்டித்தன்மை மற்றும் வினைத்திறன் அதிகரிக்கலாம். வினைத்திறன் சொல்லி தந்துரு, வினைத்திறன் அதிகரிக்கலாம், எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்ப நீங்க வினைத்திறன் அதிகரிக்கும் அது ஒன்று போட்டாலும் ஓகே. ஓகே, அப்ப அடுத்தது என்ன சொல்ல முடியும்? மீள்கட்டமைப்பு போட்டித்தன்மை அதிகரித்தல். போட்டித்தன்மையும் அதிகரிக்கலாம். குட், நல்ல, அதையும் கொடுக்கலாம். அப்ப நல்லொழுக்கங்கள், அதாவது நல்ல ஒரு கொள்கை உருவாகும், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கொள்கை உருவாகும். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு மீள்கட்டமைப்பு என்றால் என்ன, அரசு நிறைவேற்றும் ஒரு 4 பாயிண்ட கொடுத்தீங்க என்றால் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். அப்ப
இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உள்ளடக்கிய ஒரு பாஸ் பேப்பர். யூனிட் 4 இருக்கக்கூடிய தனியார் வியாபாரம், பங்குடைமை வியாபாரம், கம்பெனி, அங்கீகார வணிகம் எல்லாம் உள்ளடக்கிய ஒரு பாஸ் பேப்பர் 2022ஆம் ஆண்டு. இப்படி ஒரு பாஸ் பேப்பர், இதே மாதிரி ஒரு கேள்வி பேப்பர் தான் நீங்களும் செய்ய போறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயம் நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. பார்ட் 2ல நீங்க முன்னுக்கு 2 கேள்வி செஞ்சா பின்னுக்கு 3 செய்யணும். முன்னுக்கு 4 செஞ்சுட்டு பின்னுக்கு 1 செய்யக்கூடாது. அப்ப மார்க்ஸ் உங்களுக்கு முன்னுக்கு 3க்கு தான் எடுப்பாங்க, மத்தவண்ட வெட்டி விட்டுருவாங்க. அவ நீங்க கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. முன்னுக்கு 3 செஞ்சா பின்னுக்கு 4 செய்யணும். சாரி, முன்னுக்கு நீங்க 3 செஞ்சா பின்னுக்கு 2 செய்யணும். பின்னுக்க பார்ட் பில நீங்க என்ன செய்யணும்? 3 செஞ்சால் பார்ட் ஏல 2 செய்யணும். 5 கேள்வி மொத்தமாக செய்யணும். உங்களுடைய எக்ஸாமும் இதே மாதிரி ஒரு மெத்தட்ல தான் வரும். யாருக்கும் குழப்பம் இல்லை. யூனிட் 1 2 சாரி, முதலாவது கேள்வி, 2வது கேள்வி, 3வது கேள்வி எல்லாம் இலகுவாக ஆன்சர் எடுத்துட்டு போயிடலாம். குழப்பி கொண்டிருக்க கூடா. மேனேஜ்மெண்ட்ல 2 கேள்வி சும்மா செய்யலாம். யூனிட் 12ஐயும் 13ஐயும் 14ஐயும் படிச்சா, 15ஐயும் படிச்சா, எதெல்லாம் படிக்கணும்னு சொல்லி எல்லாம் சொல்லி தந்திருக்கிறேன். அப்ப கட்டாயம் யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அப்ப கிளாஸஸ்ல நீங்க லைவ்ல அட்டென்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால்மா, கூடுதலா பார்ட் 2க்கு மாடல் பேப்பர் செய்ய வேணாம், போகவே வேணாம் மாடல் பேப்பருக்கு பார்ட் 2க்கு குழம்பும். அப்ப நீங்க ஃபெடப் ஆகுவீங்க. புது புது கேள்வி வர வர மாடல் பேப்பர் நிறைய இருக்கு, செஞ்சு கொண்டே போகலாம். அதில் புது புது கேள்வி வந்த ஃபெடப் ஆகுவீங்க. இப்போதைக்கு நீங்கள் 5 வருட பாஸ் பேப்பரை ஃபுல்லாக 2024ஐயும் 2023ஐயும் 2025ஐயும் ஃபுல்லாக பாடமாக்குங்க. அந்த பேப்பரில் இருக்கக்கூடிய கேள்வி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 2023, 2024, 2025. அப்போ அங்கே 2021ஐயும் 2022ஐயும் செஞ்சு பாருங்க எக்ஸாம் மாதிரி. ஓகே, 2023ஐயும் 2024ஐயும் 2025ஐயும் நல்லா படித்து செஞ்சுட்டு 2022ஐயும் 2021ஐயும் 2022ஐயும் அதையும் நீங்கள் எக்ஸாம் மாதிரி பார்க்காம செஞ்சு பாருங்க எத்தனை மார்க்ஸ் வருதுண்டு. ஃபெடப்பாகவான மார்க்ஸ் குறைஞ்சாலும் திருப்பி அதை படிச்சு கொள்ளுங்க. எவ்வளவு தேடி பாஸ் பேப்பரை படிச்சு கொள்றீங்களோ, தியரியையும் உங்களுக்கு விளங்காத தியரியை மட்டும் பார்க்க போங்க. எல்லாம் ரிவிஷன் செஞ்சு கொண்டிருக்க வேணாம். நீங்கள் சூஸ் பண்ண கேள்விக்குள்ள இருக்கக்கூடிய தியரி உங்களுக்கு கிளியர் இல்லையா, அதை பார்க்க போங்க. நல்லா தொழுவுங்க, நல்லா துவா கேளுங்க, நல்லா ப்ரே பண்ணுங்க, இறைவனிடத்துல கத்தி கதறுங்க. நீங்க செஞ்ச இத்தனை 2 வருட தியாகங்களும் பலனாக மாற வேண்டும் என்றால் இறைவனிடத்துல மன்றாடுங்க. ஃபெஸ்ட்டுக்கு சும்மா படிக்காம போய் கத்தி கொண்டிருக்க கூடா. அல்லாஹ் சிரிப்பான், இறைவன் சிரிப்பான். விளங்குதா? என்ன செய்யக்கூடா? ஒன்றுமே படிக்கல, இறைவா தாயா இறைவா எனக்கு நீ 3A வேண்டும்னு சொன்னான். 3A எப்படி அவன் தருவான்? அவன் நினைச்சா தர முடியும் இறைவன். கடின உழைப்பின் மூலமாகத்தான் நீங்க நல்லா இருக்க முடியும். விளங்குதா? உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய எவ்வளவு வினைத்திறனாக, எவ்வளவு பயனுறுதியாக உங்களுடைய உழைப்பு இருந்துச்சுன்னு சொன்ன அந்த உழைப்புக்குரிய தகுதியை உங்களுடைய இறைவன் உங்களுக்கு வழங்குவான். எந்த இடத்துல கொண்டு வைக்கணும் அந்த இடத்துல கொண்டு வைப்பான். ஒழுக்கம் இல்லாம, ஸ்மார்ட் ஒர்க் அண்ட் ஹார்ட் ஒர்க் இல்லாம செயற்படக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் நீங்க நல்ல இடத்துக்கு போவீங்க. இருந்தா நல்ல இடத்துக்கு போவீங்க, இல்லாமல் இருந்தால் இறைவன் பாதுகாக்கணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதுதான் தப்பு செய்யற. ஸ்மார்ட் ஒர்க் அண்ட் ஹார்ட் ஒர்க் இல்லாம, ஒரு மறுவாதி இல்லாம, ஒழுக்கம் இல்லாம பிள்ளைகள் படிச்சுட்டு போறதால, மறுவாதி இல்லாம படிச்சுட்டு போறதால தான் அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்வு செய்ய முடியாம இருப்பாங்க. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கட்டாயம் நல்ல எக்ஸாம் செய்யுங்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட் யுவர் A level எக்ஸாம். 3 எக்ஸாமையும் ஒரே டைம், 3 எக்ஸாம் பேப்பர், அதாவது 3 சப்ஜெக்டையும் ஒரே டைம் ஒதுக்குங்க. இனி நீங்க புது புது விடயங்களை படிக்காம படிச்ச விடயத்தை ரிவிஷன் செய்யுங்க. படிச்ச விடயம் எல்லாம் ஞாபகம் நிற்குதுன்னா புது விடயம் ஏதாவது ஒன்று ஞாபகம் படுத்துறதுக்காக ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. படித்த விடயத்தை மட்டுமே ரிவிஷன் செய்யுங்க. இதுவரையும் 2 வருடம் என்னவெல்லாம் படிச்சிருக்கீங்களோ, நீங்க சுயமா படிச்சிருக்கீங்களோ, பேப்பர் செஞ்சிருக்கீங்களோ, அதெல்லாம் நீங்க படிச்சுக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் படித்த விடயத்தை மீண்டும் படிக்கின்ற பொழுது கஷ்டமா இருக்காது. முதலாவது தரம் பார்த்ததுக்கு பின்னால் 2வது தரம் பார்த்ததுக்கு பின்னால இலகுவாக ஞாபகம் வந்துடும். அப்ப கட்டாயம் என்ன செய்யுங்க, மீண்டும் மீண்டும் படிச்சு கொள்ளுங்க. நான் EIT பாஸ் பேப்பர் பார்த்தேன், மேனேஜ்மெண்ட். அதில் நான் பண்டக்கூறின சொல்லி கொடுத்திருந்தேன். அதில் அந்த கேள்வி எல்லாம் பார்த்தேன். நான் A level பிள்ளைகளுக்கு மார்க்கெட்டிங் செய்கின்ற பொழுது ஹம்ரிதாக்கெல்லாம் நல்லா ஹெல்ப்பாக இருந்திருக்கும், மேனேஜ்மெண்ட் செஞ்சவங்களுக்கு.
அப்ப அந்த இடத்துல எந்த ஞாபகம் வந்துச்சு அவங்களுக்கு? யாருக்கெல்லாம் மேனேஜ்மெண்ட் பேப்பர் EIT மேனேஜ்மெண்ட் பேப்பர் செய்கின்ற பொழுது எந்த ஞாபகம் வந்துச்சு? மார்க்கெட்டிங்ல அப்படி கேள்வியெல்லாம் வந்திருக்கின்ற பொழுது அதே மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கின்ற பொழுது நான் படிச்சு தந்த கேள்வி A-level படிச்சு தந்த கேள்வி EITக்கும் உங்களுக்கு உதவுனதா இருந்தா எந்த ஞாபகம் யாருக்கு வந்துச்சு? அவன் நிறைய பேர் மெசேஜ் போட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு நம்ம படிச்சு கொடுத்தது 100% உதவி இருக்குது. எஸ் சார், உங்க நினைவு வந்துச்சு. எஸ். அப்ப அந்த எக்ஸாம் ஹால்ல நம்ம அதே மாதிரி தான். இப்ப யூனிட் 4ல இப்ப நான் உங்களுக்கு படிச்சு தந்த கேள்வி அங்க வந்தா, சார் இவ்வளவு சொன்னாரு, இதை பாடமாக்கு அதை பாடமாக்கு, நீள்கட்டமைப்பு என்னென்னு தந்திருக்கிறாரு, அதில் அரசு எதிர்பார்க்கும் நோக்கம் என்ன, இப்போ பண்பு தீமை வரையறை எல்லாம் உங்களை பாடமாக்கி சொல்லியிருக்கிறேன். அப்ப அங்கீகார வணிகம் என்ன, அங்கீகாரம் வழங்குபவர் மூலம் பெறுபவர் மூலம் நன்மை தீமை என்ன, எல்லாம் சொல்லி தந்துட்டேன். இப்ப இதுக்கு மேல உங்களுக்கு சோட்டா ஒரு குறுகிய காலத்துல இப்படி சொல்லி தர முடியாது பாஸ் பேப்பரை வச்சு. அப்ப நீங்க தான் இனிமேல் படிச்சு கொள்ள வேண்டும். இதுக்கு மேல உங்களுக்கு நல்லா பூந்து படிக்க இதையும் விட டீப்பா படிச்சு தரலாம். நீங்க 2027ஆம் ஆண்டு 2028ஆம் ஆண்டு வகுப்புக்கு வந்து பாருங்க, அப்படி டீப்பா படிச்சு கொடுக்குறேன். இல்லைங்களா? ஒரு விடயத்தை வச்சு ஃபுல்லா நாலேஜ் கொடுக்குறேன். இது இருந்தா என்ன, அதோட தீமை நன்மை, அது ஏன் அப்படி வந்துச்சு, ஃபுல்லா டீப். ஏன்னா அவங்களுக்கு காலம் இருக்குன்றதால, காலம் இருக்குன்னா படிச்சு கொடுக்கறதுக்கு காலம் இருக்கு, ஆனா அவங்களுக்கு படிக்கிறதுக்கும் காலம் இருக்கு. அவங்களும் மிஸ் பண்ணிட்டு லாஸ்ட் டைம்ல கத்தக்கூடான்னு தான் நான் பார்க்குறேன். அவங்களுக்கும் எக்ஸாம் இருக்கு, டுமாரோக்குள்ள எக்ஸாம் போடுவேன். யூனிட் 1ல இருக்கு எக்ஸாம், அவங்க செய்யட்டும். 10 MCQ தான், படிச்சதுக்குள்ள MCQ 10 MCQ. பாப்போம் யார் 100 மார்க்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி. 100 மார்க்ஸே தான் பார்க்குறேன். ஆனால் குரூப்பில் போடுவேன். இண்டெக்ஷன் நான் கொடுத்துருக்குறேன் 2027 2028 பேட்சுக்கு. அப்போ நீங்களும் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னாங்க, எக்ஸாமை பயப்படாமல் அட்மிஷனில் என்னென்ன போடணும்னு சொல்லி தருவாங்க, அதை போடுங்க. டைமுக்கு எக்ஸாமுக்கு ப்ரெஷர் ஆகக்கூடா. 8:30 மணிக்கு எக்ஸாமோ 1 மணிக்கு எக்ஸாமோ 1 ஹவருக்கு முன்கூட்டி ஸ்கூலுக்கு போயிருங்க. 1 ஹவருக்கு முன்கூட்டி ஸ்கூலுக்கு போயிருங்க. நின்று கொண்டு எல்லாம் தூங்கி எலும்பி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு டைமுக்கு போய் அங்கே இண்டெக்ஸ் நம்பர் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் 1 ஹவருக்கு முன்னுக்கு போயிருங்க. செகண்ட் டைமும் தான். இப்போ நாள் விட்டு விட்டு எக்ஸாம் நடக்கின்ற பொழுதும் தான் உங்களுக்கு டேபிள் மாற்றப்படும். அப்போ ரூம் மாற்றப்படும் எனக்கு சரியா தெரியாது, மாற்றப்படலாம். மாற்றப்படும். அப்போ என்ன ஜென்ரல் நாலேஜுக்கெல்லாம் மாற்றப்படும். ஜென்ரல் நாலேஜ் அதே மாதிரி இங்கிலீஷ் பாடத்துக்கெல்லாம் மாற்றப்படும். விளங்குதா? அப்போ அப்போ நீங்கள் என்ன செய்யணும், எக்ஸாம் ஹாலுக்கு ஒரு மணித்தியாலத்துக்கு முன்னுக்கு போயிருங்க. எக்ஸாம் ஹாலில் நீங்கள் எவ்வளவு ஒழுக்கமாக இருக்கீங்களோ அந்த ஒழுக்கத்துக்கு ஏற்ப ஒருவன் உங்களுக்கு உதவி செய்யறதை நீங்கள் எதிர்பார்க்கறதை விட அந்த இடத்துல உங்களோட இறைவன் எனக்கு உதவி செய்வான்னு போய் குந்துகலன். உங்களுக்கு பக்கத்தில் நல்ல செய்யக்கூடியவன் வரணும்னு எதிர்பார்க்காம உங்களுக்கு பக்கத்தில் உங்களுடைய இறைவன் இருக்கணும்னு நினைச்சிட்டு போய் குந்துங்கலன். இறையச்சத்தோட குந்துங்கலன், இறை நம்பிக்கையோட உட்காருங்களன் போய்த்து. நான் உண்மைக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் EITல நான் EIT எக்ஸாம் செய்கின்ற பொழுது அல்லாஹ்க்கு சத்தியமா சொல்றேன், ஆடிட் சப்ஜெக்ட் யூனிட் 2 வரையும் தான் கிளாஸ் போனேன். மற்ற யூனிட் எல்லாம் செல்ஃபாத்தான் படித்தேன். எனக்கு அதில் B வந்த நான் செல்ஃபா படிச்சுத்தான். நான் என்னையே நம்புறதை விட இறைவனையும் நம்பி அடுத்தது என்னையே நம்பினேன் என்ற தைரியம். நான் என்ன செஞ்சேன், செல்ஃபா 10-15 பாஸ் பேப்பர் எடுத்து என்ன செஞ்சேன், 15 பாஸ் பேப்பர்ல என்னென்ன கேள்வி எந்தெந்த யூனிட்டுக்குள்ள கூட வந்திருக்குன்னு சொல்லி எல்லாம் அனலைஸ் பண்ணி தொகுத்து எடுத்துட்டேன். ஒரு 10 நாளைக்குள்ள, 10 நாளும் போகல, ஒரு 7 நாள் தான் பெய்திருக்கும். அப்ப நான் செல்ஃபா என்ன செஞ்சு கொண்டேன், படிச்சதால ஸ்டூடெண்ட்ஸ் செல்ஃபை படிக்கக்கூடா, அந்த மிஸ்டேக்கை விடாதீங்க. நான் அந்த மிஸ்டேக்கை விட்டதால தான் எனக்கு பி வந்த ஏ வராம ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங்லாம் செல்ஃபை படித்தேன். அதெல்லாம் தேவையில்லாத வேலை செல்ஃபை படிக்கிறன்றது. டீச்சர்ஸ் மாட்ட படிக்கின்ற பொழுது அவங்க புதிய புதிய ஒரு விடயங்களை சொல்லி தருகின்ற பொழுதுதான் மார்க் பண்ணிக்கிறணும். அந்த விடயங்கள் எனக்கு தெரியா. டெக்ஸ்ட்ல எனக்கு பிஓ டெக்ஸ்ட் எல்லாம் ஈஸியான சப்ஜெக்ட், எனக்கு பி தான் போல. அதுலேயும் எனக்கு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல மட்டும்தான் ஏ போல. சரியா தெரிய ஞாபகம் இல்லை. அப்ப நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, நம்ம இப்ப பாருங்க, இப்ப டெக்ஸ்ட் வீதம் எல்லாம் எனக்கு தெரியாதே. டெக்ஸ்ட்ல இப்படி இப்படி புதிய புதிய டெக்ஸ்ட் பெர்சன்டேஜ் நான் கூகுள்ல அடிச்சு பார்த்து கொண்டு தான் செஞ்சேன். அது ஓகே. அப்ப டெக்ஸ்ட் வீதம் எனக்கு எவ்வளவு வருதுன்னு சரியா தெரியாது. நான் அப்படி சிறிய சிறிய விடயங்களை நானா தேடி படிச்சது தான். ஆனா சார் அவங்களுக்கு சொல்லி நான் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பின்னால ஆனா
செல்ஃபா படிச்சு நான் இப்படி ரிசல்ட் எடுத்துக்கொண்டுன்றதை விட ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயம் நீங்க என்ன செய்யணுமா, டீச்சர்ஸ் மார்ட கைட்ல இருக்கணும். டீச்சர்ஸ் மார்க்கு எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது. இந்த பழக்கத்தை பிடிங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் டீச்சர்ஸ் மார்க்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன், டீச்சர்ஸ் மார்க்கு திட்டுறேன். எனக்கு மட்டும் இல்லை, நீங்க எங்க படிச்சாலும் எனக்கு நல்லா இருந்தா போதும். நீங்க எங்க படிச்சாலும் திருத்தமா படிச்சு கொள்ளுங்க, ஒழுக்கமா படிச்சு கொள்ளுங்க. என்னைய விட உங்களுக்கு பெஸ்டா வேற டீச்சர்ஸ் மாதிரி நல்லா விளங்குறாங்களா, அங்க போய் படிச்சு கொள்ளுங்க. விளங்குதா? என்னைய விட பெஸ்ட் அஸ்வர் சேரை விட நல்ல டீச்சர்ஸ் இல்லங்கால இருக்காங்களான்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க படிச்சு கொள்ளுங்க. நீங்க என்கிட்டையும் கிளாஸுக்கு வந்து அவங்கள்ட்டையும் கிளாஸுக்கு போகணும் இல்லை, அவங்கள்ட்ட பெஸ்ட் இருந்தா நீங்க அவங்கள்ட்ட படிச்சு கொள்ளுங்க. ஆனா நான் உறுதியா சொல்லுவேன், 2028ஆம் ஆண்டு பிள்ளைகள் ஐலண்ட் ரேங்க்ல 10க்குள்ள வரல பாருங்க போயிட்டாலும். ஏனென்று சொன்னால் அந்த பெஞ்சில் இருக்கக்கூடிய மாணவர்களும் ஹை லெவல்ல டேலண்ட்ல இருக்காங்க. 2027ஆம் ஆண்டு பெஞ்சில் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 1 அடிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்காங்க. அதையும் நீங்க எதிர்பாருங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா நான் ப்ரொமோட் பண்ண மாட்டேன். கண்டிப்பா ஒரு ப்ரொமோட் பண்ணாம ஒரு விழா ஒன்று வைப்பேன், கன்விகேஷன் மாதிரி. அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அவார்ட் ஃபங்க்ஷன்ல வச்சு கொடுப்பேன். அது நியூஸ்லயும் வரலாம். என்னன்னு சொன்னால் நாங்கள் 9ஆம் மாசத்தோட பிரைவேட் லிமிட்டடா மாறிடுவோம். ஓகே, அப்போ பிள்ளைகளை ஹை லெவல்ல டேலண்ட் பிள்ளைகள் எங்கள்கிட்ட இருக்காங்க 27 28லையும். அப்போ அவங்களுடைய நோக்கம், அவங்களுக்கு நான் இப்போ பேப்பர் எடுத்து வச்சிருக்கிறேன். நான் ஃபுல் அனலைஸ், அதாவது கைட்டை வச்சு நோட்ஸ் வேற எக்ஸ்ட்ரா நோட்ஸை வச்சு பேப்பர் எல்லாம் வச்சு ஒரு கேள்வி பேப்பர் எடுத்து இப்போ 10 MCQ வைக்க போறேன். அதுல பாருங்க, அவங்கள யாரும் கள்ளத்தனம் செய்ய முடியாது, அப்படித்தான் எக்ஸாம் வைக்க போறேன். செய்யறவங்க, கள்ளத்தனம் செய்யறவங்க லாஸ்ட் வரைக்கும் கஷ்டப்படுவாங்க, அதை ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப கட்டாயம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் என்ன செய்யுங்க, நேர்மையா இருக்க பாருங்க. லாஸ்ட் வரைக்கும் நீதியே ஜெயிக்கும், உண்மையே வெல்லும். நேர்மை தான் அங்க வெல்லும் ஸ்டூடெண்ட்ஸ். கள்ளத்தனம், கஞ்சத்தனம், மாச்சல், படிக்கிறதுக்கு மாச்சல், இதெல்லாம் உங்களுக்கு அங்க ஈடுபடாது. அல்லங்கதா, அதெல்லாம் அங்க ஈடுபடாது. இப்ப நீங்க படிக்காம சுத்தி திரிகிற டைமுக்கு ஒரு பிள்ளை அங்க குந்தி படிச்சுட்டு இருக்கும். அந்த பிள்ளை உங்களை முந்தி போய்கொண்டிருக்கு ரேஸ்ல அந்த பிள்ளை உங்களை முந்தி போய்கொண்டிருக்கு. இப்ப அத்தீக் படிச்சுட்டு இருக்கிறாரு. இப்ப கமல் என்பவர் ஃபுட்பால் கிரவுண்ட்ல இருக்கிறாரு ஈவினிங் 5 மணிக்கு. அப்ப அந்த டைம்ல அத்தீக் வீட்டுல பாஸ் பேப்பர் செஞ்சு படிச்சு கொண்டிருக்கிறாரு. அப்ப அத்தீக் என்ன செய்யறாரு, ரேஸ்ல முந்தி கொண்டு போயிருக்கிறாரு. இங்க ஓ லெவல் மாதிரி இங்க இல்ல. ஓ லெவல்ல உங்களுக்கு ஏபிசி டபிள்யூ போடுவாங்க. இங்க அப்படி இல்லை. ஏபிசி எல்லாம் போட்டாலும் உங்களோட ரேங்க் கவுண்ட் பண்ணப்படும். போட்டி பரீட்சை அத்தீக் எத்தனையாவது, எல்லாரும் எத்தனையாவது போடப்படும். ஓகே, உங்களுடைய ரேங்க் போடப்படும். நீங்க எத்தனையாவது, ஸ்ரீலங்கால எத்தனையாவது தான் போடப்பட போகுது. ஸ்ரீலங்கால முதலாவது வந்தீங்கன்னா உங்களை மீடியா உங்களோட வீட்டை வந்தே உங்களை கொன்றும். டிஸ்ட்ரிக்ட்ல கொண்டு வந்தாலும் ஓகே. உங்களோட வரலாறு, நீங்க வரலாறு பதிக்கக்கூடிய மாணவர்களா இருந்தீங்கன்னா நல்லா இறைவனிடத்துல ப்ரே பண்ணி, கட்டாயம் நான் சொல்ற மெத்தட்ல சொல்லி கொடுத்துருக்கிறேன், ரெக்கார்டிங்ல இப்பவும் சொல்ற மாதிரி பாஸ் பேப்பரை தான் உங்களோட கையில இருக்கணும். இப்போ நீங்க உங்களோட கையில பாஸ் பேப்பரை தான் இருக்கணும். உங்களுக்கு கிளியர் இல்லாத நோட்ஸ் எல்லாம் போய் பார்த்து கொள்ளுங்க. அப்ப கட்டாயம் உங்களை வெற்றியின் பொழுது தட்டி கொடுத்தவனை விட தோல்வியின் பொழுது தட்டி கொடுக்கிறவனே நம்புங்க. அவனை நம்புங்க. அவன் லைஃப்ல உங்களோட உதவியா இருப்பான். அவனுக்கு நீங்க துரோகம் செய்யாதீங்க. வெற்றியின் போது உங்களை கைதட்டி உற்சாகப்படுத்துபவனை விட தோல்வியின் பொழுது உங்களை உற்சாகப்படுத்துபவன் உண்மையான மனித நேயம் உடையவன். இதை மட்டும் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இதை ஞாபகம் வச்சு உங்களோட A-level எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு ப்ரே பண்ணி கொள்றேன். கட்டாயம் எல்லோரும் 3A எடுத்து நீங்க உங்களோட லைஃப்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். ஜெபுர யூனிவர்சிட்டிக்கு நீங்க போகணும் என்று சொன்னால், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய நோக்கமே எமது இலக்கு. என்ன டவுட் என்றாலும் உங்களுக்கு பிரைவேட்டா மெசேஜ் போட்டால் அதற்கு கிளியர் செய்து தரப்படும். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய தம்பி தங்கச்சிகள் 2027ஆம் ஆண்டு 2028ஆம் ஆண்டு மாணவர்கள் பிள்ளைகள் இருந்தாலும் அவங்களையும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அவங்களை ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களுக்கு உதவியை கொடுங்க. பாவம் படிச்சு கொள்ளட்டும். அப்ப இன்ஷா அல்லாஹ் அப்ப அடுத்தது இன்ஷா அல்லாஹ் நான் டைம் ஒன்று அப்லோட் பண்ணுவேன். ஃப்ரீ கிளாஸ் தான், MCQ ஃப்ரீ தான். செமினார்ஸ்னு உழைச்சி எங்க போறோம்? நான் இறந்தேன்னு சொன்ன கபருக்கு போயிடுவேன். நான் காசை உங்கள்ட்ட திரட்டி எனக்கு போதுமான அளவு நான் ஓரளவு தான் எடுப்பேன். 500 ரூபா 1000 ரூபா அதுக்குள்ளதான் நான்
என்று சொன்னால் ஸ்ரீலங்காவில் நான் இருக்க தேவையில்லையா எல்லாம் ஃப்ரீயாக போட்டுன்னு சொன்னால் எல்லாரும் என்னைய வந்து கொள்ளுவானுங்கள். மார்க்கெட்டில் நிறைய பேர் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க விளங்குதா? அப்போ எனக்கு தன்னால் எல்லாம் செய்ய முடியாது. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் எல்லாம் செய்வேன்மா. எஸ், ஃபில் இன் த பிளாங்க்ஸ்லாம் செய்வேன். ஒரு MCQ செய்வேன். அப்போ கட்டாயம் இன்ஷால்லா சந்திப்போம் நெக்ஸ்ட் கிளாஸில். see you நெக்ஸ்ட் கிளாஸ். அது லாஸ்ட் கிளாஸாக இருக்கும் இன்ஷால்லா. உங்களோட எக்ஸாம் இருக்கு தானே, அந்த நாளைக்கு எக்ஸாம்டா டுடே உங்களுக்கு ஒரு கிளாஸ் மாதிரி ஒன்று போடுவேன், சில விடயங்களை பகிர்றதுக்கு, ஒழுக்க விதிகளை பகிர்றதுக்கு. அண்ட் நைட் கிளாஸ் ஒன்று போடுவேன் ஃப்ரீயாக தான், ஒரு மோட்டிவேட், அதாவது ஒரு விடயங்களை பற்றி. இன்ஷால்லா நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திப்போம் இன்ஷால்லா. see you நெக்ஸ்ட் கிளாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். துவா செஞ்சு கொள்ளுங்க, நானும் துவா செஞ்சு கொள்கிறேன். இன்ஷால்லா சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.